வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமனால் நோக்குண்டா மே விளங்காது பூக்கொண்டு துப்பார் திருமையை தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சவாதனுக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். சொல்லுங்க சார், இப்ப கேள்வி கேளுங்க சார். சார் துலாம் லக்னம், லக்னாதிபதி சிம்மத்துல இருக்காரு சார். சரி. சனி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு, 5ஆம் அதிபதி. சரி. இப்ப அவர் சுக்கிரனை பாக்குறாரு. சரி. சுக்கிரனுக்கு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் 12ல மறைஞ்சிட்டாரு கண்ணியில. சரி. இப்ப இந்த லக்னாதிபதி பாதிச்சிருக்காரு இல்லைங்களா சார்? அப்படித்தானே எடுத்துக்கணும். லக்னாதிபதி இப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி பாதிச்சிருக்காரு. இப்ப வரப்போற ஜாதகத்துல இந்த மாதிரி இல்லாம இருக்கணும். ஆமா, இங்க லக்னாதிபதி இல்ல அப்படி ஓகே. நீங்க சொல்றது இப்ப லக்னாதிபதி பாதகத்துக்கு போயிட்டாருன்னு ஒண்ணு அர்த்தம். வீடு கொடுத்தவர் ஓகே, இங்க மறைஞ்சிட்டாருன்னு ஓகே. சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு? இப்ப இந்த லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் அவர் என்ன சாரத்துல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க அவரு மகம் பூரத்துல 4ஆம் பாதத்துல இருக்காரு சார். பூரம் 4ஆம் பாதம் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. சாரம் கொடுத்தவர் 11ல நல்லா தானே இருக்காரு. சாரம் சொந்த நட்சத்திரத்துல ஆட்சி பலத்துலதான் ஆட்சியா இருக்காருன்னு எடுத்ததான். ஓகேதான், அது ஓகேதான். அது வீடு கொடுத்தவர் மட்டும் தான் கெட்டு போயிருக்காரு, சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரு. அதனால பாதிப்புகள் இங்க ஒரு 25% பாதிப்பு தான் எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்ப லக்ன புள்ளி விசாகம் 3ஆம் பாதம், அவரு 12ல இருக்காரு, குருவும் 12ல இருக்காரு. சாரம் கொடுத்த லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் அது கண்டிப்பா பிரச்சனை. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் பிளஸ் பாதகாதிபதி 2 பேருமே சேர்ந்து இருக்கிறாங்க. ஆமா சார், சூரியனோட சேர்ந்து குரு. அப்ப இந்த குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறப்புல பாதகம் இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார், குருங்கிறதுனால. அவ்வளவுதான். இத சொல்லிட்டு நீங்க இப்ப மத்த எல்லா ஆஸ்பெக்டுமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இதை சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வேணும்னா நீங்க பொருத்தம் போடுறதுனா போட்டுங்க சொல்லுங்க. இப்ப வர்றவங்களோட ஜாதகத்துல ஒரு சின்ன ஒரு நிமிஷம் தான் சார். கடக லக்னம், சந்திரன் விருச்சிகத்துல செவ்வாயோடையும் சுக்கிரனோடையும் இருக்காரு. வரக்கூடிய ஜாதகத்துல கடக லக்னம், செவ்வாய் செவ்வாயா யாரு இருக்கு? சந்திரன் அங்க இருக்காரா? செவ்வாயும் சுக்கிரனோட சந்திரன் அங்க நீச்ச வீட்டுல இருக்காரு. பாதகத்துல 2 பேருமே பாதகத்துல இருக்காங்க பாருங்க. இங்க செவ்வாயும் பாதகத்துல இருக்கு, சுக்கிரனும் பாதகத்துல. லாக்னாதி இவங்க 2 பேருக்கு இந்த லக்ன பொருத்தம் இல்ல. சுக்கிரன் பரவாயில்ல, சுக்கிரன் 2ல இருக்காருன்னு எடுத்துக்கலாம் நம்ம, இல்ல 5ல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் பலமா இருக்காருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா இங்க செவ்வாய் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்காரு, செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த 2 பேருமே லக்னத்துக்கு பாதகத்துல இருக்காங்க. இல்ல இவங்களுக்கு பாதகத்துல லக்னம் இருக்கு. வரக்கூடிய ஜாதகத்துல பாதக லக்னமா இருக்கு. அவங்க பாதக லக்னம், அவங்க லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், சந்திரன் செவ்வாய் இவங்க 2 பேருமே நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க சார், ஏதாவது டவுட் இருக்கா? வேற டவுட் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? விஜய் ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா இது இல்லைங்கய்யா. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, நம்ம இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5 நாள் கிளாஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பரிகாரம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் பார்க்கும்போது கொஞ்சம் 2 சார்ட், ஒரு நல்ல சார்ட் கிடைச்சது, அதனால அந்த 2ஐயும் நான் போட்டிருக்கேன். அதில் நம்ம என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு வாட்டி ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு நம்ம அந்த சார்ட்டை பார்க்க போயிடலாம். ஓகே, இன்னைக்கு உள்ள இது என்னன்னா ரீகேப்பு பிளஸ் இந்த சார்ட், ஒரு 2 சார்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பரிகாரங்கள் எப்படி எடுக்கிறது, அந்த பரிகாரம் எடுக்கக்கூடிய முறைகளை நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ ஒரு வாட்டி ரீகேப் கொடுத்துடலாம். நம்ம எடுத்தோன்னே நம்ம 2 பேரோட சார்ட் வந்ததுக்கப்புறம், சார்ட் வந்தோடனே அந்த சார்ட்டை கையில் எழுதிக்கிங்க. கையில் எழுதிட்டு 2 பேரோட அந்த பஞ்சாங்கம் உள்பட எழுதிடுங்க. அதாவது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இது எல்லாத்தையும் எழுதிடுங்க. இதுல 4 அதிபதி 2 பேருக்கு நல்லா இருக்காரான்னு பாருங்க. 2 பேருக்கு 4 அதிபதி நல்லா இருந்தாலே ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒத்து போயிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது யோகம். 2 பேருக்கும் ஒரே யோகமா இல்லாம வேற வேற யோகங்களா வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இல்ல அந்த யோகாதிபதிகள் ஒன்னா இல்லாம
அவயோகி ஒன்னா இல்லாம அந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. கரணமும் அதே மாதிரிதான், திதியும் அதே மாதிரிதான். இந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது நம்ம லக்னம் பார்க்குறோம். 2 பேருக்கு லக்னம் பார்க்குறோம். லக்னம் 2 பேருக்கு எப்படி இருக்கு? 2-12 இருக்கலாம் லக்னம், இல்ல 4-10 இருக்கலாம், இல்ல 6-8 இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது இல்லாத பட்சத்துல லக்னம் 3-11 இல்ல 5-9 இல்ல 7-7 இருக்குன்னா பாதகமா இல்லாத பட்சத்துல இது எல்லாத்தையும் நாம நினைக்கலாம். ஓகே, இந்த லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டு பேருக்குமே பார்த்துக்கிறது நல்லது. இவங்க வந்து சந்தியில இருக்கிறாங்களா, நம்ம ஒரு 12 ரூல் பார்த்தோம். லக்ன புள்ளியோ இல்ல லக்னாதிபதியோ எப்படி இருக்கிறாங்க, சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, 6-8-12 மறைஞ்சிட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அந்த 12 பாயிண்டை பார்த்து அதையே எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராசி சந்திரன் எடுத்துக்கிறோம். சந்திரன் வந்து 2 பேருக்கு எப்படி இருக்காங்க. சந்திரன் வந்து 2 பேருக்குமே வந்து 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம். பாதகமா இல்லாத பட்சத்துல 3-11, 7-7 இல்ல 5-9 இருக்கலாம். இதுல நம்ம இணைக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு வந்து விருச்சிகமும் கன்னி இருந்தா 3-11 இருந்தா இணைக்க வேண்டாம். அதே மாதிரி கும்பமும் சிம்மமும் இருந்தா இணைக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, இது இல்லாம ராசிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி அந்த வைநாசிக பாதத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வைநாசிக பாதத்தை நம்ம பார்த்துட்டு அது 4-10 வரும்போது இந்த வைநாசிக பாதத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும். அதே மாதிரி 6-8 இருக்கும்போது அம்சத்துல 6-8 இல்லாம பார்க்கணும். ராசியில மட்டும் 6-8 இருந்ததுன்னா ஓகே தான், அம்சத்துல நல்லா இருந்ததுன்னா ஓகே தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ தாராபலனை இங்க பார்க்க சொல்லியிருக்கோம். தாராபலன் பார்க்கும்போது 3ன்றது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் 4ன்றது வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். மற்ற எல்லா இடத்துக்கும் அந்த 27 தாரைக்கும் வந்து தாராபலன் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தாராபலன் இருந்ததுன்னா தாராளமா நீங்க நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல வந்து நம்ம லக்னமோ இல்ல ராசிலையோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆண் முன்னாடியும் ஆண் பின்னாடியும் பெண் முன்னாடி, அதாவது 2-12 வரும்போது 2ன்றது அது சின்ன நம்பர்ன்றது பெண்ணு, பெரிய நம்பர்ன்றது ஆண். ஸோ இது இல்லாம மாறி வருது. ஓகே, 2ன்றது ஆணு, 12ன்றது பெண்ணுன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இது நம்ம 50% கொடுத்துக்கிறோம். ஆனா ராசியும் லக்னமும் ரெண்டும் இதே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, கிரக நிலைகள், மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த 5ஆம் அதிபதி பொருத்தம், குரு பார்வை இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களை சேர்க்கலாமா இல்லை டிசைட் பண்ணலாம். இல்லாட்டி இங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு 50% ரிஜெக்டட் அப்படின்றதே நம்ம மனசுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே, அடுத்த வந்து நம்ம என்ன பண்றோம், செவ்வாய் எப்படி இருக்காங்க ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுங்க சார். இப்போ வந்து பெண்ணது முன்னாடியும் ஆணுது பின்னாடியும் இருக்கிறது, ஆணுது முன்னாடியே பெண்ணது பின்னாடி இருக்கும் பாக்குறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பெண்ணுடைய ஆளுமையில வந்து ஆண் பேருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அப்படின்றது பொதுவா நம்ம அப்படின்ற ரீசன் எடுக்கல. காலபுருஷ தத்துவத்துப்படி இவங்க கொடுத்துருக்கிறது இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா மேஷம் அப்படின்றது ஆண், ரிஷபம்ன்றது பெண்ணு, சிம்மம் மிதுனம்ன்றது ஆண், கடகம்ன்றது பெண்ணு. ஸோ இந்த வரிசையில நீங்க பார்க்கும்போது ஆண் பெண் பார்க்கும்போது இந்த ஆர்டர் கரெக்டான ஆர்டரா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம பார்க்கும்போது ஆண் பெண் முன்னாடி, பெண் வந்து ரிஷபமாகவும் ஆண் வந்து பின்னாடி இருக்கிறதுன்றது நல்லது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்க்கும்போது இவங்க இந்த 10 பொருத்தம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 10 பொருத்தத்தில் என்ன சொல்லுது, ஆண் நட்சத்திர ஆண் ராசியில இருந்து பெண் ராசி 6க்கு மேல இருக்கணும்னு சொல்லுது. அதான் 7ல இருந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இப்ப 2-12னா 7க்கு மேல வந்துச்சு, 4-10 7க்கு மேல வந்துச்சு, 6-10 7க்கு மேல வந்துச்சு, 3-11 நமக்கு 7க்கு மேல வந்துச்சு. 5-9 இருக்கும்போது கொஞ்சம் ஓகே, ரெண்டுமே 5ஆம் இடத்துல இருக்கு, கொஞ்சம் பாதகமா இல்லாத பட்சத்துல இது ஓகேன்னு சொல்றோம். அதே மாதிரி 7-7 இருக்கும்போது பாதகமா இல்லாத பட்சத்துல ஓகேன்னு சொல்றோம். இந்த கான்செப்ட்னாலதான் வந்து நம்ம வந்து பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம செவ்வாய் எடுக்கிறோம். செவ்வாய் வந்து தோஷமா நம்ம எடுக்கல, செவ்வாய் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். செவ்வாய் வந்து எப்படி பாதிக்கப்படலாம், ராகுவோட 1-4-7-10, சூரியனோட 1-4-7-10, தேய்பிறை சந்திரனோட 1-4-7-10, தென் பாதகத்துல இருக்கிற செவ்வாய், பாவகர்த்தரியில இருக்கிற செவ்வாய், இதை மட்டும்தான் நம்ம வந்து பாதகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதகம் இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்போ ரெண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதுவாக வரும். செவ்வாய் வந்து சந்திரனோட தேய்பிரை சந்திரனோட இருக்கும், ராகுவோட இருக்கலாம், இல்லை சூரியனோட இருக்கலாம், இல்லை ராகுவோட இருக்கலாம். இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக அந்த வர்றவங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது இது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கு, நம்ம வந்து இது லவ் மேரேஜ் இல்லை வந்து வீட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க. செவ்வாயால இந்த அதான் அந்த பாவத்தை வச்சுக்கிட்டு இந்த காரணங்களால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம், அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இந்த செவ்வாய் பாதிப்புனால அந்த தசாபுத்தி பீரியட்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஓகே ஓகே. ஸோ அந்த இதை நம்ம சொல்லிடுறோம். செவ்வாய் வந்து இந்த மாதிரி இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு அப்படின்னு என்ன சொல்றோம்னா, ராகுக்கு எதுக்கு 1 4 7 10 இருந்தாலும் சந்திரனுக்கு அதாவது வளர்பை சந்திரனுக்கு 12லயோ 2லயோ இல்ல சூரியனுக்கு 12லயோ 2லயோ இருந்ததுன்னா அது பாதிப்படையலை அப்படின்னு சொல்றோம். அது ராகுக்கு எதுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கா அதை எடுத்துக்கிறோம். இதுதான் செவ்வாய் பாதிப்பு. ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன சொல்றோம், சூரியனோட செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சூரியனோட செவ்வாய் சேர்ந்து 2 4 7 8 12ல இருக்கும்போது இது வந்து பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். மற்ற இடத்த விட எஸ்பெஷலி 2 8 அப்படின்னும் போது இது பெரிய பாதிப்புகளை கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இவங்களுக்குள்ள பிரிவினைகளை கொடுக்கறது, இல்லை வந்து இறப்புகளை கொடுத்து வேற திருமணங்களை பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. மற்ற இடத்துல 12ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் 2 பேருக்குமே வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கலாமான்னா சேர்ந்து இருக்கலாம். ஆனால் எப்போ சேர்ந்துருக்கலாம், 2 12ல இருந்து இது 4 2 8ல இருந்து கண்டிப்பா சேர்க்காதீங்க. அது இல்லாம வேற இடத்துல இருக்கு, ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு 4ஆம் இடத்துல நல்லாவே இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம சேர்க்கலாம். ஆனா சேர்க்கும் போது இவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடணும். என்னன்னா, ஒண்ணு இவங்களுக்குள்ள பிரிவினைகள் வந்து, அதாவது ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்லயோ பொண்ணு ஒய்ஃப் வந்து இங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா சேர்க்கலாம். இல்ல ஒருத்தர் மருத்துவத்துல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சாதாரணமா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாராளமா சேர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இல்லாத பட்சத்துல 2 பேருமே உள்ளூர்ல தான் இருக்க போறாங்கன்னா இவங்களுக்குள்ள வேலை இழப்பு வரலாம், மெடிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், லைஃப் லாங் வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இல்ல பெண் வந்து இங்க அதிகாரமா இருந்து, அதாவது பெண் அதிகாரமா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் பெருசா வர்றதில்லை. பெண் அதிகாரமா இருந்து ஆண் வந்து சப்மிசிவா போயிட்டு ஒர்க் பண்ற, அதாவது ஒரு சின்ன உதாரணம், என்ன உதாரணம் சொன்னோம், கவுன்சிலரா இருக்காங்க, பெண் வந்து கவுன்சிலரா இருக்காங்க, ஆண் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கு, அதெல்லாம் அவங்களாம் வந்து லைஃப் நல்லாவே ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த மாதிரி வந்து நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். லைஃப் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் ஓகே அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே. அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக சேர்க்கலாம். இல்லை மிலிட்ரியில இருக்காங்க, ராணுவத்துல இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான், அந்த மாதிரி நம்ம சேர்க்கலாம். இதுதான் வந்து சூரியன். இப்ப சந்திரனுக்குங்கிறது வந்து வளர்பிறை சந்திரனுக்கு எடுத்துக்கிறதா தேய்பிறை 2 பேர்த்துக்குமே? தேய்பிறை செவ்வாய் வந்து செவ்வாய் பாதிக்கப்படாது. தேய்பிறை சந்திரனுக்கு 1 4 7 10ல இருந்தா பாதிப்பு நம்ம எடுத்துக்கிறோம். வளர்பிறை சந்திரன் கூட நம்ம அதிகமா எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து ஒரு நீங்க 25% வேணா இல்லை 10% வேணா எடுத்துக்கலாம், பாதிப்பு அவ்வளவு பெருசா பாதிப்பு இல்லை. அதே சூரியனுக்கு 2 12லயும் சந்திரனுக்கு 2 12லயும் இருந்தா அது நல்ல பாதிப்பு இல்லை, அந்த செவ்வாய் நல்ல செவ்வாய் தான். சூரியனுக்கு 2 12ல சந்திரனுக்கு 2 12ல தான் பாதிப்பு இல்லை. அதாவது வளர்பிறை அது ஒரு யோகம், வாசி யோகம் வேசி யோகத்துல வந்து. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதேதான். அதே மாதிரி இந்த சகட யோகம்னு சொல்றோம் இல்லையா, சகட யோகத்துல கூட பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு, அதாவது குருக்கு 12லயோ 2லயோ குருக்கு 12ல சந்திரன் இருந்தா கூட அதுக்கு இதுவா கிடையாது, அது வந்து சகட யோகமா எடுத்துக்கிறது இல்லை. 6 8 இருக்கும் போது அது சகட யோகமா எடுத்துக்கிறது. சந்திரனுக்கு 2ல கிரகங்கள் இருந்தா நல்லது, அவ்வளவுதான், நல்லது. அது பாவ கிரகங்களா இருந்தாலும் சரி, சுப கிரகங்களா இருந்தாலும் சரி. ஓகே. இதுதான் வந்து நம்ம செவ்வாய் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆயுள் பார்க்குறோம். ஆயுள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரோட நிலைமைகளை பார்க்கணும். இவங்க 3 பேரும் 2 பேருக்கு அட்லீஸ்ட் 3 கிரகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பர். ஆயுள் வந்து மினிமம் வந்து 80 வயசு அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஒருத்தருக்கு 2 கிரகம் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு அட்லீஸ்ட் 3 கிரகம் நல்லா இருக்கு, இல்லை 2 கிரகம் நல்லா இருக்கு, அதுவும் நல்ல விஷயம் தான். இல்லை 2 பேருக்குமே ஒரு கிரகம் மட்டும்தான் நல்லா இருக்கு அப்படின்னும் போது இங்க நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கணும். அதாவது என்னென்ன பார்க்கணும், 1 8 10
ஆயுள்காரகன் சனி 8ஆம் அதிபதியோட நிலைமையை பார்க்கணும். ஒண்ணுல இருக்க கிரகம் இருக்கிறத மட்டும்தான் பாக்குறோம். நம்ம ஒண்ணு யார் பாக்குறா, இல்ல 1ஆம் அதிபதி எங்க இருக்காரு, 1ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. 1ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு, 1ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, அதே மாதிரி 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, அதே மாதிரி 10ஆம் இடத்துல எந்த கிரகம், இதை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 8ஆம் அதிபதி நிலைமை, அவர் எந்த இடத்துல இருக்காரு, திதி சூன்யத்துல இருக்காரா, கெட்டு போயிட்டாரா அப்படின்றத பார்க்கணும். அது இல்லாம 8ஆம் அதிபதி போய் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் அதெல்லாம் நல்ல அமைப்பு தான், அதை பார்க்கலாம். 8ஆம் அதிபதி 8லயே இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான், அதுவும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சனி, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காருன்ற பார்க்கலாம். ஆயுள்காரகன் சனி வந்து நல்ல நிலைமையில இருந்தாலும் அதுவும் ஓகே. அவரோட நிலைமையை பார்க்கலாம். அவர் வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அதாவது அந்த அதிபதின்னு பார்க்கும்போது நீங்க மத்த எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த பாவன் பார்க்கும்போது வேற எதையும் பார்க்காதீங்க. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போ அடுத்து ஆயுள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆயுள்காரன் ஓகே, லக்னத்தில இருந்து அல்ல லக்னாதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது நீங்க ஆயுள் பார்க்காம கண்டிப்பா பொருத்தம் போடாதீங்க. ஏன்னா இதுக்கு லக்னத்தில இருந்தோ லக்னாதிபதி திசையோ நடக்கும்போது ஆயுளுக்கு ஒரு பங்கம் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துல 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல ஒரு கர்மம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல திருமணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கர்மம் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் இண்டிகேட் பண்ணலாம். ஏன்னா வரக்கூடிய பெண்ணாலேயோ இல்ல ஆணாலேயோ பாதகம் ஏற்பட்டுச்சுன்னு அவங்க வந்து அடுத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொல்லும் போதே இவங்களுக்கு 7-10 ப்ராப்ளம் இருக்கு, சின்ன சின்ன கர்மங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இண்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இது நம்ம ஜாதகத்துல உள்ள அமைப்பு தான், அதனாலதான் இப்படி நடக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆயுளை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா எல்லா விதத்திலையும் இதை பார்த்துருங்க. அதாவது லக்னம் லக்னாதிபதியோட தசாபுத்தியை பார்த்துருங்க. இல்ல லக்னத்துல இருந்து கிரகம் தசை நடத்துதுன்னா இதை பார்த்துட்டு ஆயுள்ல மற்ற ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு சேர்த்துடுங்க. இதுதான் வந்து ஆயுளை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, ஆயுள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம திரிகோண பாவங்களை பார்த்துருக்கோம். திரிகோண பாவங்கள்ல 1ல எந்த கிரகம் இருக்கலாம், 2ல எந்த கிரகம் இருக்கலாம், இது எல்லாத்தையும் எப்படி பார்த்துருக்கோம். பொதுவா நம்ம கான்செப்ட் பிரகாரம் எடுக்கும்போது சூரியனோட சேர்ந்து ராகு, கேது, செவ்வாய், சனி இவங்க வந்து இருக்கிறத நம்ம அதான் பொதுவா சொல்றேன். அந்தந்த பாவத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துங்க. இங்க பொதுவா சொல்லும் போது சூரியனோட பாவகிரகங்கள் எதுவும் சேராம இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி சந்திரனோட பாவகிரகங்களும் இங்க சந்திரனோட நம்ம இதை மட்டும் தான் இருக்கும். ராகு கேது செவ்வாய் தான், ராகு கேது செவ்வாய் எடுக்கும். ஒரு சில இடத்துல செவ்வாய் எடுக்கும், ஒரு சில இடத்துல செவ்வாய் எடுக்கிறது இல்லை. செவ்வாய் இருக்கிறது ஓகே தான் சொல்றோம். ஸோ அந்த பாருங்க. பட் எங்க இருந்தாலும் செவ்வாயும் இருந்து அது சனி பார்வையோ ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல எந்த விதத்துலயும் அங்க செவ்வாய் சனி சம்பந்தம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு சனி இருக்குனாலும் ஓரளவுக்கு ஓகே, 50% ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒருத்தருக்கு செவ்வாய் சனி சம்பந்தம் அங்க ஏற்பட்டு அடுத்த வரக்கூடிய ஜாதகத்துல கண்டிப்பா அங்க செவ்வாயோ சனியோ சம்பந்தப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நம்ம திரிகோண பாவங்களை மெயினா பார்த்தது. அதுக்கப்புறம் திரிகோண பாவங்களை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 4, 8, 12 12 பார்த்துருக்கோம். 12ல வந்து பாவகிரகங்கள் எல்லா பாவகிரகங்களுக்கும் எக்ஸப்ட் சூரியன், செவ்வாய், சனி இவங்களை தவிர மற்ற எல்லாமே இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பட் ஒரு சில ஜாதகங்களை வேற வழி இல்லாம செவ்வாய், சூரியன் இதெல்லாம் இருக்கதான் இருக்கும். பட் அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல வேற பாவகிரகங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஒரு இப்போ பொதுவா சமபலம் அயனசைனசுகம் சமபலம் நம்ம பாக்குறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா 2 பாவகிரகம் சம்பந்தப்பட்டதுன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல கண்டிப்பா 2 பாவகிரகங்கள் சம்பந்தப்படணும், இல்ல 3 பாவகிரகமாக சம்பந்தப்படணும். மினிமம் 2, மேக்சிமம் 3. அதாவது 1 குறைவா இருக்கலாம், முன்ன பின்ன ஒரு பாவகிரகம் பார்த்தா கூட பரவாயில்ல, 2 பாவகிரகம் இருக்குன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஒண்ணுமே பார்க்கல, ஒருத்தருக்கு 2 பாவகிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு, இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அயன சைன சம்பந்தமான பாதிப்புகள் வரும். அதே மாதிரி 2 சுபகிரகம் பார்க்குது, 2 பாவகிரகம், இன்னொருத்தருக்கு 2 பாவகிரகம், அதுவும் வந்து அங்க பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இந்த அயன சைன சுகத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. இதுல வந்து இந்த குரு பார்வை, அதாவது ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குரு பார்க்கறது, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒத்து போயிடுறாங்க. பட் அது இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடும். அதை கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி அயன சைன சுகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இல்ல இவங்களுக்குள்ள சண்டை சனி செவ்வாய் எங்க சம்மந்தப்பட்டிருக்குன்னா இவங்களுக்குள்ள சண்டைகள் வரும். அதனால அதை பொறுத்துக்கிட்டு போயிடணும், சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், சண்டை வந்தாலும் நம்ம ஜாதக பிரகாரம் வருது, நம்ம மேல நம்ம குத்தம் இல்லை அப்படின்றது தெரியும், பொறுத்துப்பாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க.
ஒரு நாள்னாலும் அடுத்த நாள் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இல்லாட்டி வந்து இவங்களுக்குள்ள இந்த சண்டையினால பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சார் மியூட் போட்டுங்க. இவங்ககிட்ட விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதனால நீங்க முன்னாடியே சொல்லிடுறது நல்லது. அதனால சொல்லிடுங்க. ஓகேவா? வேற இதுதான் வந்து திரிகோண பாவங்களை பார்த்துருக்கோம். இது இல்லாம அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அது ஒரு 12 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடலாம். லக்னம் லக்னாதிபதிக்கு நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து 2ஆம் அதிபதிக்கோ 3ஆம் அதிபதிக்கோ 7ஆம் அதிபதிக்கோ இதெல்லாம் பண்ணிடலாம். அவங்களுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்கான்றதையும் நம்ம பார்க்கறது ஒரு விதத்துல நல்லது. இது ஒரு பாயிண்ட். இதுக்கு அடுத்தது வந்து 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தங்களுக்குள்ள 6-8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமாகக்கூடாது. அவ்வளவுதான். 6-8 இருந்து ஒருத்தர் வக்ரமாகக்கூடாது, நீசமாகக்கூடாது, திதி சுனியத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது. அதாவது 2ஆம் அதிபதியோட கேதுவோ இல்லை பாவகிரகங்களோ இருக்கிறது, 2ஆம் அதிபதி வேற வீட்டுல போய் மறைஞ்சு இருக்கிறது, இல்ல 2ஆம் அதிபதி பாவகிரகங்கள் பார்வைகள் ஏற்படுறது, இல்ல 2ஆம் அதிபதி திதி இதுல சந்தியில இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இல்லை 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் கெட்டு போறது, 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் கெட்டு போறது, இந்த மாதிரி நம்ம சாரம் கொடுத்தவர் கெட்டு போறது, இந்த வீடு கொடுத்தவர் சாரம் போது 2 பேரும் கெட்டு போகும்போது பாதிப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்லை 2ஆம் அதிபதி மறைஞ்சி அவங்களுக்கு சாரம் கொடுத்த வீடு கொடுத்த ரொம்ப கெட்டு போறாங்கன்னா இன்னும் அது வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது. ஸோ இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். ஸோ அதையும் வந்து ஒரு வாட்டி பார்த்து வச்சிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் வந்து சிம்பிளா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். குருஜி, சந்திங்கிறது வந்து நம்ம ஒரு 5 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல சந்தின்றது வந்து 2 டிகிரி மேக்சிமம் எடுத்துக்கலாம். அவ்வளவு. அதுக்கு மேல அதாவது 2 டிகிரி கூட இல்ல, 1.5 டிகிரி தான் சந்தி நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல 0 டிகிரின்றது அந்த எடுத்துக்கிறோம். பட் 1.5 டிகிரி 29 அந்த மாதிரி இருந்தா 2 டிகிரி வரைக்கும் நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். 2 டிகிரி வரைக்கும் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். பட் 2 டிகிரிக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா சந்தி இல்லை. ஓகே, சந்தி இல்லை. சொல்லுங்க. இது வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இது இல்லைன்னா அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. டவுட் இல்லையா? அடுத்த பாயிண்ட் போலாம். ஓகே. மொத்தம் வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? கல்பனா மேடம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐயா டவுட் இல்லைங்க. ஓகே ஃபைன். நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே ஃபைன். ஓகே. 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 தெரியுதுங்களா? சார்ட் தெரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன் போட்டு வர சொல்லி. இந்த சார்ட் தெரியுதான்னு பாருங்க. தெரியுது. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இதுல என்னென்ன விதிகளை பார்த்தீங்க? நம்ம சொல்லிக் கொடுத்த விதிகளை என்னென்ன விதிகள் பார்த்தீங்க? இது திருமண மறுப்பு ஜாதகம். திருமணம் ஆகலை உங்களுக்கு. என்ன 7ல சனி ராகு ஜாயிண்ட் ஆகுது. 7ல சனி ராகு. ஓகே. லக்னத்தை பாக்குது ரெண்டுமே. ஓகே. 7ல சனி ராகு லக்னத்தை பாக்குது. ஓகே. பொதுவா
வேற யாராவது பார்த்துருக்கீங்களா? செவ்வாய் சனி ரெண்டு பார்ப்போம். ரெண்டு ஏழு சூரியனும் குடையவன் 6ல் மறைவு. வெரி குட். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ எடுத்தோன்னே ம். நம்ம பார்க்க வேண்டியது விஷயங்கள் என்னன்னா, லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்ன புள்ளி எப்படி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த அதே சீக்வன்ஸ்ல பார்க்கலாம். லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்ன புள்ளி எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க. இதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம். 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் அது 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 ஒண்ணு. அதுக்கு அடுத்தது என்னென்ன கிரகங்கள் கெட்டு போயிருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சனி வந்து ராகுவோட இருக்கு. ஓகே, இங்க வந்து குரு, சுக்கிரன், புதன் எல்லாமே மறைஞ்சிருக்காங்க. ஸோ ஸோ இப்படி ஒரு சார்ட் மாதிரி போட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய பலன் பார்க்கறதுக்கோ இல்லை இவங்களுக்கு வந்து பலன் சொல்றதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் சனி 7ஆம் இடத்துல இருக்க சனியை பார்க்குது அப்படிங்கிறது எடுத்துக்க முடியுது. லக்னத்துல கேது 7ஆம் அதிபதி இதுல இருக்காரு, சந்தியில இருக்காரா சார்? அதே வர ஆமா 7ஆம் அதிபதி சந்தியில இருக்காரு. கரெக்ட் தான். சந்தி. So, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே இந்த ஆர்டர்ல அப்படியே போகும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பலன்கள் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அது எப்படி எடுக்கணும்னா, எடுத்தோன்னா லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்ன புள்ளி எப்படி இருக்கு, அப்புறம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு, செவ்வாய் எப்படி இருக்காரு, செவ்வாய் வந்து ராகு கேதுவால பாதிக்கப்பட்டிருக்காரு, இதுக்கப்புறம் குரு சனி புதனோட நிலைமைகள், அதான் ஆயில நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் எந்தெந்த கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, அவங்க எந்த அதிபதிகள், அப்புறம் எந்த கிரகங்கள் ராகு கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கு, இதை எடுத்துட்டோம்னால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அது இல்லாம லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறா, சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறா, சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறா, இது மூணுமே வந்து நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கறோம். ஸோ இந்த மாதிரி பார்வைகள் நமக்கு இருந்ததுன்னா ஈஸியா நம்ம பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இங்க பாருங்க, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 2 பேருமே போய் 6ல மறைஞ்சிட்டாங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு இந்த திருமணம் விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, அப்புறம் லக்னாதிபதி போய் 7ல இருக்காரு. 7ல லக்னாதிபதி இருக்கிறது நல்ல விஷயம், திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சனி 7ல இருக்கிறது திக்பலம். ஆனா இங்க சனி யாரோட இருக்காரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு. அதனால சனியும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் செவ்வாய் பார்வை வாங்கிட்டார். செவ்வாய் பார்வை அதாவது 7ல, அதாவது என்ன சொல்றோம்னா, 7ல பாவர் இருந்து 7ல் பாவர் இருந்து வேற ஒரு பாவர் அங்க பார்க்க கூடாது. 7ல் பாவர் இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா, 7ல் பாவர் இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். நம்ம 7ல பாவர் இருக்கா, 2 பாவர் இருக்கு, இன்னொரு பாவர் பாக்குறாங்க. அடுத்து வந்து 7ஆம் அதிபதியை இங்க கெட்டு போயிட்டார் அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி 7ல் பாம்பு இருந்து 7ல் பாம்பு சம்பந்தப்பட்ட, அதாவது பாவர்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிறோம். அது இல்லாம 7ல் பாம்பு இருந்து பாவர் சம்பந்தப்பட்டால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க விதியா எழுதிக்கணும்னா சொல்லுங்க, மெல்லமா சொல்றேன், இல்ல நான் ஃபாஸ்டா சொல்றது ஓகேனா சொல்றேன் நான். ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகே தான். சரியா இருக்கும். சொல்லுங்க சார். 7ல் பாம்பு இருந்து விதியா எழுதிக்கணும், மெல்லமா சொல்றேன். இப்ப எப்படின்னா, லக்னாதிபதி 7ல் பாம்புடன், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லக்னத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். லக்னாதிபதி 7ல் பாம்புடன், லக்னத்தில் பாம்பு, பாவர்னு எழுதிக்கலாம், இல்ல பாம்புன்னு எழுதிக்கலாம், ரெண்டுல எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, அப்புறம் 2 7ஆம் அதிபதிகள் 6ல் மறைவு, 2 7ஆம் அதிபதிகள் 6ல் மறைவு, இது வந்து 2வது பாயிண்ட். இதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் இருக்கக்கூடாது. 7ல் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் வந்து இன்னொரு பாவர் பார்க்கக்கூடாது. 7ஆம் இடத்தோட ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் வந்து இன்னொரு பாவர் அதை பார்க்கக்கூடாது. இன்னொரு பாவர் பார்க்கக்கூடாதுன்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அது வந்து பாவகர்த்தாரியில இருந்தாலும் அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். ஓகே, 2 பாவர் வந்து அது பாவகர்த்தாரியில இருக்குன்னு வச்சுங்க, அதுவும் வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால 7ஆம் இடத்துல 2 பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி 2 பாவகிரகங்கள் இருந்து இன்னொரு பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எடுத்துக்கோம். ஓகே, அப்படி 7ஆம் அதிபதி, அப்ப 7ஆம் இடத்துல வந்து 2 பாவகிரகங்கள் இருக்கு, ஒரு பாவகிரகங்கள் பார்க்குதுன்னு வச்சுங்க. 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி இங்க கெட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லக்னத்துல பாவர் இருக்காரு, 7ல லக்னாதிபதி போய் 7ல இருக்காரு, பாவரோட இருக்காரு. 7ஆம் இடத்துல 2 பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டு இன்னொரு பாவகிரகங்கள் பார்க்குது. ஓகே,
அது இல்லாம 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேருமே 6ல மறைஞ்சிட்டாங்க. இது 3 பாயிண்ட். ஓகே. அடுத்து 7 லக்னத்திலேயோ 7லயோ பாம்பு இருந்து இன்னொரு பாவகிரகங்கள் அதோட சம்பந்தப்படக்கூடாது. லக்னத்திலேயோ 7லயோ பாம்பு இருந்து இன்னொரு பாவகிரகங்கள் அங்க சம்பந்தப்படக்கூடாது. இது சம்பந்தப்பட்டாலும் அது பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகே. இது வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனை. மற்றபடி பலன் எடுக்கிறதுக்கு நீங்க வேற மாதிரி அதை பார்த்துக்கலாம். ஓகே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியை நோக்கி பாம்பு. இதுக்கு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி, அதாவது சனியோட டிகிரி என்ன பாருங்க, ராகுவோட டிகிரி என்னன்னு பாருங்க. லக்னாதிபதியை நோக்கி பாம்பு, அதாவது நீங்க லக்னாதிபதியை நோக்கி நீங்க இங்க நம்ம எடுத்துக்கிறோம், சனியை நோக்கி பாம்பு வந்துட்டு இருக்குன்றத, இல்ல சனியை கடந்து லேசா கடந்து பாம்பு போயிருக்கு அப்படின்றத பாக்கலாம். எந்த பாவமா இருந்தாலும் அது எந்த அதாவது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்னாதிபதி இல்ல கலத்திரக்காரகன் சுக்கிரன் இல்ல செவ்வாய் மங்களக்காரகன் சுக்கிரன், இந்த மாதிரி யாரு இருந்தாலும் இவங்களை நோக்கி பாம்பு போறது, இல்லை அந்த கிரகம் அந்த 7ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ பாம்பு நோக்கி வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதாவது 5 டிகிரிக்குள்ள இருக்கிறதுன்றது ரொம்ப மைனஸ் பாயிண்ட். 5 டிகிரிக்கு மேல போகும்போது அதனோட வீரியம் கொஞ்சம் கம்மியாகும். 10 டிகிரி போகும்போது ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். அதுக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. அந்த 10 டிகிரிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனி வந்து இங்க பாருங்க, சனி வந்து நம்ம எங்க இருக்காரு, சிம்மத்துல இருக்காருன்னு எடுத்துக்கோம். சனி சிம்மத்துல 5 டிகிரியில இருக்காருன்னு எடுத்துக்கோம். அதாவது மக நட்சத்திரத்துல இருக்காருன்னு எடுத்துக்கோம். ராகு வந்து உத்திரம் 1ல இருக்காருன்னு எடுத்துக்கோம். உத்திரம் 1ல இருக்காரு. ரெண்டு பேருக்கும் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்கு. அதாவது இதுல ஒரு 13 டிகிரி, அதுல ஒரு 6 டிகிரி, கிட்டத்தட்ட 20 டிகிரி கேப்ல இருக்கு. அதனால பெரிய பாதிப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனா இதே சனி வந்து மகம் 4ஆம் பாவத்துல இருக்காரு, ராகு வந்து பூரம் 3ஆம் பாவத்துல 2ஆம் பாவத்துல இருக்காரு. நெருங்கி வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். 6 டிகிரி 7 டிகிரி அந்த வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இது லக்னாதிபதியாவோ இல்ல வந்து சனி 7ஆம் அதிபதியாவோ இல்ல சனி வந்து 2ஆம் அதிபதியாவோ வந்திருந்தாருன்னா இது திருமண விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்குன்றது ஈஸியா எடுத்துக்கலாம். பாம்பை நோக்கி எந்த கிரகம் போனாலும் இல்ல ஏதாவது ஒரு கிரகம் பாம்பை நோக்கி வந்தாலும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும். அவ்வளவுதான். இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இங்க வந்து சனியோட பாம்பு, அதாவது ஒரே டிகிரி, 2 பேருமே ஒரே டிகிரியில இருக்காங்க. அதனால 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லுது. அதான் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா 2 திருமணம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க இதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து சர்பத் ரேகானத்துல இருக்காரு. நம்ம சர்பத் ரேகானம் என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் அதிபதி குரு எதுல இருக்காரு பாருங்க, 20 டிகிரிக்கு மேல இருக்காரு. 20 டிகிரிக்கு மேல இருக்கும்போது சர்பத் ரேகானத்துக்கு போயிடும். சர்பத் ரேகானன்றது கடைசி 2, அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி சொல்லியிருக்கோம் இல்லையா, அது சர்பத் ரேகானத்துல இருக்கான்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆயிலம் கேட்டை ரேவதியில இருக்கிறது சர்பத் ரேகானம் எடுத்துக்கோம். ஸோ 2ஆம் அதிபதி போய் அங்க சர்பத் ரேகானத்துல இருக்கிறதுன்றது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது பாருங்க 7ஆம் அதிபதி 0 டிகிரியில இருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த லக்ன புள்ளி லக்னாதிபதி பார்க்கும்போது அங்க 0 டிகிரி சொல்லியிருக்கோம். அதை நீங்க எல்லாத்துக்குமே அப்படி பார்க்கலாம். 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ இல்ல சூரியனோ சுக்கிரனோ இல்ல கலத்திரக்காரகன் சுக்கிரனோ இல்ல மங்களக்காரகன் செவ்வாயோ இங்க வந்து 0 டிகிரி இருக்கும்போது அது கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இங்க பாருங்க 7ஆம் அதிபதி போய் 0 டிகிரியில இருக்காரு. அது 0 டிகிரியில இருக்கிறது கெடுதல். ஸோ 7ஆம் அதிபதி 0 டிகிரியில. ஸோ பாயிண்ட் பாருங்க, 5-6 பாயிண்ட் வந்து இங்க ஒத்து வந்துடும். 5-6 பாயிண்ட் வந்து இங்க நமக்கு வந்து ஒத்து வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம சொல்லாத பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன சுக்கிரன். இது வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ்ல பார்க்கலன்னு நினைக்கிறோம். மற்ற கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இது எப்படியோ விட்டு போச்சு. மிதுன சுக்கிரன், மிதுனத்துல சுக்கிரன் இருக்கும்போது அது பலமான சுக்கிரன் இருக்கு. அதாவது சுக்கிரன் நார்மலா தன்னோட வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல சுயசாரத்துல இருந்தாலும் நம்ம பலம்னு எடுத்துப்போம் இல்லையா. ஆனா திருமண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனத்துல இருக்க சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பலமான சுக்கிரன். சோ அதுக்கு சுக்கிரன் வந்து பாவகர்த்தரையில தானே வரமா அதுக்கு வர. சோ இங்க மிதுனத்துல இருக்க சுக்கிரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
அது இல்லாமல் மிதுனத்துல இருக்க சுக்கிரன்றது நார்மலா ரிஷபத்துல இருக்க சுக்கிரனை விட இல்ல துலாத்துல இருக்க சுக்கிரனை விட பலமானவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது திருமண விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து காமம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும், காமம்ன்றது அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் அங்க இருக்கும்போது வரக்கூடிய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் சுக்கிரன் பாதிப்படையாம இருக்கணும். அது இல்லாம கேந்திர திரிகோணத்துல இருக்கிற சுக்கிரனா எடுக்கணும், இல்ல லக்னத்துல இருக்க சுக்கிரனா இருக்கணும், இல்ல வந்து சுயசாரத்தில் உள்ள சுக்கிரனா எடுக்கிறதுன்றது நன்மையா இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரனா இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு அந்த காமம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இங்க எந்த விதத்திலையும் சுக்கிரன் மிதுனத்துல இருக்கும்போது வரக்கூடிய ஜாதகங்கள்ல சுக்கிரன் மிதுனத்துல இருந்ததுன்னா ஓகே தான். சுக்கிரன் மிதுனத்துல அப்படி சுக்கிரன் மிதுனத்துல இல்லாத சுக்கிரனா இருந்ததுன்னா 1 4 7 10 அதாவது கேந்திர திரிகோணத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்ல சுக்கிரன் வந்து தன்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி பாருங்க, தன்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி பாருங்க. இல்ல சுக்கிரன் தன்னோட நட்சத்திரத்திலேயாவது இருக்கிற மாதிரி பாருங்க. அது ஓரளவுக்கு அதை சால்வ் பண்ணும் அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். இது இல்லாம இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, அதான் இந்த ஜாதகத்தையே நீங்க இல்ல இண்டிபெண்டா சொல்றேன். செவ்வாய் வந்து மிதுனத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது. செவ்வாய் மிதுனத்துல இருந்ததுன்னா திருமணம் டிலே ஆகுது. அதனால செவ்வாய் மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் மிதுனத்திலேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திருமணம் நல்லபடியாக முடியுது. இல்லைன்னா காலதாமத திருமணம் ஆகும். அதாவது செவ்வாய் ஒருத்தருக்கு அதாவது சிம்பிளா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா செவ்வாய் மிதுனத்துல இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு காலதாமத திருமணம் அப்படின்றத பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னா அதே செவ்வாய் மிதுனத்துல இருக்கிற மாதிரி ஜாதகங்கள் அமைச்சோம்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும். இதுதான் வந்து இந்த ஜாதகத்துக்கு இல்லாத ஒரு பாயிண்ட், அதை எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. பாவகர் மேடம் சொன்ன மாதிரி இங்க சுக்கிரன் பாவகர்த்தரையில இருக்கு. இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ல ஒரு 7-8 பாயிண்ட் பாத்தீங்கன்னா 7-8 பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பாயிண்ட் வரும். இங்க களத்திர காரகன் சுக்கிரன் பாவகர்த்தரையில இருக்கு. அதுவும் வந்து நம்ம வந்து இங்க மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா குரு புதன் சுக்கிரன் கெட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நார்மலா என்ன சொல்றோம், குரு புதன் சுக்கிரன் 3 பேர்ல யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இங்க குரு புதன் சுக்கிரன் 3 பேருமே வந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க, இவங்க கேட்டிருக்காங்க. இதனால இந்த ஆயுள் பாவத்தை நீங்க சுத்தமா ஆராய்ச்சி பண்ணுங்க. சூரியன் குரு புதன் சுக்கிரன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல, சரி 6ல இருக்கான்றதுல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காரு, பாவகர்த்தரையில இருக்காரு, சுக்கிரன் பாவகர்த்தரையில இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதுனால நம்ம கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த ஜாதகத்திலேயே நீங்க 1 பார்த்துடணும், 8 பார்த்துடணும், 10 பார்த்துடணும், பிளஸ் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் போடணும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய ஜாதகத்துல இங்க பாருங்க 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 8ஆம் அதிபதி போய் 6ல இருக்காரு. அதனால வரக்கூடிய ஜாதகத்துல இது பெண் ஜாதகமா இருந்ததுன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஆண் ஜாதகம் 8ஆம் இடம் சுபமா இருக்கிற மாதிரி பார்க்கணும். இல்லாட்டி வந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுத்துடும். ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜாதகத்திலே நம்ம பார்க்கும்போது சந்திரனோட நிலைமைகள் பார்க்கணும். சந்திரனுக்கு வீடு கொடுத்துரு எப்படி, ஏன்னா சந்திரன் தான் நம்ம வந்து உடல் காரகன்னு சொல்றோம். ஸோ சந்திரன் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணுன்ற மாதிரி பார்க்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொருத்தம் போகணும். அப்படி இந்த அளவுக்கு நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க இது எல்லாத்தையும் விட நீங்க சிம்பிளா இங்க வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே டிகிரி வைஸ், அதுக்காக தான் டிகிரி வைஸ் போட சொன்னேன். டிகிரி வைஸ் பார்த்தோன்னே இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற ஜாதகங்கள் வேண்டாம், இல்ல இது திருமணம் ஆகுது அப்படின்னா பாருங்க. இங்க வந்து ஒரு 6 கிரகம் ஒரே டிகிரியில இருக்கு பாருங்க. 6 கிரகம் ஒரே டிகிரியில இருக்கு. 20 டிகிரி புதன், 20 டிகிரி குரு, 20 டிகிரி சுக்கிரன், 20 டிகிரி சனி 17, ராகு 17, கேது 17. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்தாலே அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது அது டைரக்டா நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இவங்க எந்த இடத்தோட அதிபதினு பாருங்க, அது சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஷார்ட் லைஃப் அப்படின்றத பார்க்க முடியுது. நிறைய ஜாதகங்கள்ல ஓகே மேக்சிமம் 45-50 வயசு அந்த பீரியட்ல, இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகங்களை கொடுத்து இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நீங்க டோட்டலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி நாதனுக்கு விரையாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி சம்பந்தங்கள்லாம் வருது இப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கனால இவங்க ஆயுளை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாலே
இப்போ ரீசெண்டாக கூட நான் பராசர குழுவில் இருக்கேன், அங்கே கூட ஒரு ஜாதகம் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜாதகம் அங்கே வந்துச்சு. ஒரே அந்த டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பார்த்தோன்னே ஓகே உங்களுக்கு ஆயில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது. அதே மாதிரி நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இது ஒரு இண்டிகேஷன், நமக்கு இது ஒரு இண்டிகேஷன். ஓகே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி சுபர் பார்வை ஏதாவது இருக்கா, அதாவது பாவர்கள் தசையோ இல்லை வேற ஏதாவது தசை, எந்த தசை இருக்குது அவங்களுக்கு சுவர்கள் பார்வை இருக்கான்றதை பாருங்க. அந்த சுவர்கள் பார்வை இருந்ததுன்னா அந்த தசை பெரிய நன்மைகள், கெடுதல்கள் பண்ணாது, நன்மையை பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாதகத்துல நம்ம பார்த்த பெரிய விதிகள். அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 மறைஞ்சிருந்து 2லயோ 7லயோ பாவர்கள் பார்வையோ அவங்களுக்கு தசாபுத்தி அந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பா அது ஒரு தார தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மறைஞ்சிருந்தாங்கன்னா, இல்ல 2 பேருமே மறைவு ஸ்தானங்கள் இருந்து அவங்களோட தசாபுத்திகள் நடக்கும்போது கண்டிப்பா அது ஒரு தாரதோஷத்தை கொடுக்குது. இவங்களுக்கு சுவர் பார்வைகள் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு விதிவிலக்கா இருக்கு. சுவர்கள் பார்வை இல்லாத பட்சத்துல அந்த பீரியட்ல திருமணம் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதுல 2ஆம் திருமணம் பண்ணி வைக்கலாம். 11ஆம் அதிபதிக்கு இது வலுத்து இருக்காருன்னா அவரும் போய் தன் பாவத்துக்கு 8ல மறைஞ்சிட்டார். ஆமா ஆமா, ஒரு நார்மலா லக்னத்துக்கு 6ல மறைகிறாரு. 11ஆம் அதிபதி தம்பாவத்துக்கு 8ல. 2ஆம் திருமணத்துக்கும் வழி இல்லை. ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணின பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலாம். ஏதோ அதற்கு இல்ல அப்படியும் பார்க்கலாம். இல்ல வந்து 7ஆம் இடத்த லக்னமா போடுங்க. சரிங்க. 7ஆம் இடத்த லக்னமா போடுங்க. 7ஆம் இடத்த லக்னமா போட்டு அதுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, அதுக்கு 7ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி போய் மறைஞ்சிட்டாரு 12ல. ஆமா, 7ஆம் அதிபதி சனி. 7ஆம் அதிபதி லக்னத்துல பாம்போட இருக்காரு. ஆமா, 7ஆம் அதிபதி லக்னத்துல அவரேதான் லக்னத்துல பாம்போட இருக்காரு. களத்திரக்காரகன் பாதிக்கப்பட்டாரு. குரு பாதிக்கப்பட்டாரு. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாரா? லக்னாதிபதி போய் மறைஞ்சிட்டாரா? சோ நீங்க இப்படி எடுத்து போட்டீங்கன்னா, நீங்க இப்ப 2ஆம் திருமணத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன், நீங்க வந்து அவங்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறதுக்கு 7ஆம் இடத்த லக்னமா போடுங்க. 7ஆம் இடத்த லக்னமா போட்டு அதை பாத்தீங்கன்னாலே இவங்களுக்கு வரக்கூடிய அட்லீஸ்ட் முதல் திருமணம் முறிவடைஞ்சு 2ஆம் திருமணம் பார்க்கலாம்னா அங்க ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ இல்ல இதுக்கு 9ஆம் அதிபதியோ அவங்க யாராவது நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. அந்த மாதிரி நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க திருமணத்தை பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணலாம், அது பண்ற மாதிரி அமையும். அப்படி எல்லாமே கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ணாலும் இவங்க சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி பண்றவங்க யாராவது ஓகே பரிகாரமாகவும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பண்றவங்க யாராவது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஏதாவது திருமணம் பண்ணணும், எனக்கு திருமணமே நடக்காதா அப்படின்ற கேசஸ் வரும்போது, இல்ல இந்த ஜாதகங்கள் உங்களுக்கு ஒரு 12 வயசு 13 வயசுல வருது, இல்ல சின்ன வயசுல வருது, இந்த மாதிரி ஜாதகங்கள் வருதுன்னும் போது இவங்களை தத்து கொடுத்து வாங்குறதுன்றது சிறப்பா இருக்கு. சின்ன வயசுல நம்ம தத்து கொடுத்து வாங்குறதுன்றது சிறப்பான அமைப்பாவே முடிஞ்சிருது. அப்படி சின்ன வயசுல முடியல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்திலயும் நம்ம தத்து கொடுத்து வாங்குறதுன்றது நிறைய சிறப்பா இருக்கு. இங்க தத்து கொடுத்து வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பெருமாள் கோயில்ல தத்து கொடுத்து வாங்குறாங்க, நம்ம அதையும் பண்ணலாம். பட் நான் வந்து இங்க சென்னையில கபாலீஸ்வரர் கோயில்ல இங்க தத்து கொடுத்து வாங்குறத பண்றாங்க. தத்து கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபா அதுக்கு கட்டணம் வாங்கிக்கிறாங்க. பிளஸ் ஒரு 3-4 மாலை வாங்கிட்டு வர சொல்றாங்க. புது ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். அங்க காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம்னா அவங்க அந்த எந்த தேதியோ அந்த தேதி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தத்து கொடுத்து வாங்குறது பண்றாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? என்னங்க அதனால என்ன பிரயோஜனம்? தத்து கொடுத்து வாங்கும்போது ஒரு சில தோஷங்கள் விலகுது. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே சார். இந்த வயசு திருமண வயசுலயும் அப்படி பண்ணலாமா சார்? தாராளமா எந்த வயசுல வேணாலும் பண்ணுவாங்க. தாராளமா எந்த வயசுல வேணாலும் சார். இந்த ஜாதகத்துல இப்ப தத்து கொடுக்கும்போது கடவுளோட குழந்தையா சொல்லுங்க. கிரக நிலைகள் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது இல்லைங்களா? மாற்றம் வராது, கிரக நிலையெல்லாம் மாற்றம் வராது. ஆனா தத்து கொடுத்து வாங்கும்போது ஒரு சின்ன பாதிப்புகள் அங்க குறையுதுன்றத பார்க்க முடியும்.
அதான் நம்ம பரிகாரம் எடுக்கணும், பரிகாரம் பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது விதத்துல திருமணம் பண்ணணும் அப்படின்னா தாலி கட்டாம இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். நம்ம 12ஆம் இடம்ன்றது அங்க பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அங்க தாலி கட்டாம திருமணம் பண்ணிக்கிறதுன்றது நல்ல விஷயம். அதே மாதிரி இருட்டுல திருமணம் பண்றதுன்றது நல்ல விஷயம். ஆனா 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவங்க எப்பயுமே தாலி கட்டாம இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். இப்ப லிவிங் டுகெதர் இருக்கு, அந்த மாதிரி இருந்துக்குங்கன்னு சொல்றது நல்ல விஷயம். இல்ல திருமணம் பண்ணாலும் தாலி போடாம இருந்துக்குங்கன்னு சொல்றது நல்ல விஷயம். இல்ல வெளியூர் போயிடுறாங்க, வெளிநாடு போயிடுறாங்க, அங்க தாலி கட்டாம நீங்க வந்து குடும்பத்தை நடத்திக்கிறது ஓரளவுக்கு திருமணம்ன்றது நடக்குது, திருமணம்ன்றது கண்டினியூ ஆகுது. ஓகே சார். இந்த 6ல மறைஞ்சாலும் குரு உச்சம்ங்கிறத எடுத்துக்க முடியாதா சார்? குரு உச்சம்ன்றது எடுத்துக்கலாமா? இப்ப 6ல மறைஞ்சிருக்காருன்னா குரு உச்சம்னு எடுத்துக்கலாம். குரு வந்து இங்க பாருங்க 20 டிகிரில இருக்காரு, சூரியனால பாதிக்கப்படல. ஸோ சுக்கிரனோட சேர்ந்து 20 டிகிரி இருக்காருன்னு ஓகே, இவங்க 2 பேரும் கிரக யுத்தம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இவங்க சுக்கிரன் குரு இருக்கிறதுனால இவங்க நல்ல பண வருவாய்கள் உண்டு எடுத்துக்கலாம். வேலை நல்ல வேலை கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். 6ல குரு இருக்குன்றது நல்ல வேலை. 6ல இருக்க குரு இவங்க பாருங்க 2ஆம் இடத்தை பார்த்துருவாரு. 2ஆம் இடம் பார்க்கும்போது வருமானம் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு 12 2 பார்த்துருவாங்க. ஆமா 2ஐயும் 12 பார்த்துருவாரு. 2. ஆமா 2ஐயும் பார்த்துருவாரு. அதனால இவங்களுக்கு கண்டிப்பா வருமானம் இருக்கு, 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு இல்லையா? ஸோ வருமானம் நல்ல வருமானம் இருக்கு, தொழில் நல்ல தொழில் இருக்குன்றது சொல்லலாம். சார் இன்னொரு ரூல் இதுல புத்திர வருது சார். சந்தானம் இருக்குன்னு சொல்லலாம். மேடம் முடிக்கணும் சொல்லுங்க. குரு நல்லா இருக்கிறதுனால புத்திர சந்தானம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாது. 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரான்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதி இங்க பாதிக்கப்பட்டிருக்காரு. 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. 5ஆம் அதிபதி பாவகர்த்தையில இருக்காரு. ஸோ இவங்களுக்கு குழந்தை அப்படின்னு புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுக்கும்போது கஷ்டப்பட்டு தான் அந்த கொஞ்சம் இல்ல காலதாமதமாகி தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியும். இங்க 5ஆம் அதிபதி பாருங்க, அவரும் 20 டிகிரில இருக்காரு. எல்லாம் ஒரு கிரக யுத்தம் மாதிரி ஒரு அந்த இதுல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல பிரச்சனை இருக்குன்றது சொல்ல முடியும். ஓகே. ஸோ நான் சொல்லட்டுமா சார்? அந்த சார் 6ல் ஒரு உச்ச கிரகம் இருப்பது தவறு தானே? இல்ல தவறு கிடையாது. 6ல உச்ச கிரகம் நல்லது இல்ல சார். 6ல் உச்ச கிரகம் தான் 7ஆம் இடத்தாரு பாதிக்கும் இல்லையாங்க சார்? ஆமா சார், நம்ம அந்த பாயிண்ட் பாத்துருக்கோம். 6ல உச்ச கிரகம் பாத்துருக்கோம், காலதாமதத்தை பாத்துருக்கோம். அது ஒரு பார்வை பார்த்துருக்கோம். ஆமா 6ல உச்ச கிரகம் இருந்தாலும் 6ஆம் அதிபதி உச்சம் பார்த்தாலும் சரி, 6ல உச்ச கிரகம் இருந்தாலும் சரி, காலதாமத திருமணம்ன்றதை பார்த்துருக்கோம். ஆனா இவங்களுக்கு இப்ப இவங்க மேடம் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்ல வந்து குரு நல்லா தானே இருக்க, 6ல இருக்க உச்ச கிரகம் வேலையில எந்த பிரச்சனையும் கொடுக்கறது கண்டிப்பா இவங்க வேலை எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா அதுக்கெல்லாம் நல்லது. 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. ஸோ இவங்களுக்கு ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு. ஆனா 6ல இருக்க திருமண விஷயத்துல பிரச்சனை கொடுப்பாருன்னு நம்ம பார்க்கணும். பொதுவா வந்து 6ஆம் அதிபதி 7ல இருந்தாலோ 7ஆம் அதிபதி 6ல இருந்தாலே திருமணத்தில் ப்ராப்ளம். அது வந்து இப்ப 7ஆம் அதிபதி 6ல இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் சரி, இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன வழக்குகளோ வம்புகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை சொல்லிடலாம். பட் அதே 8ஆம் அதிபதி வந்து 7ல வந்து இருக்கிறதுன்றது கலத்திரத்தால அவமானம் வரும் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதுல டவுட் இல்லையா? நம்ம அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஓகே, இப்போ இது அடுத்த சார்ட். ஓகே, இதுல பாருங்க, இதுல என்னென்ன விதிகள் உங்களுக்கு தெரியுது பாருங்க. தேய்பிரை சந்திரனுக்கு 7ல் செவ்வாய் காதல் திருமணம். தேய்பிரை சந்திரனுக்கு 7ல செவ்வாய். வெரி குட். அப்புறம் 8ஆம் அதிபதி கேது கூடினா வளர்பிறை சந்திரனா? பௌர்ணமிக்கு போயிருக்காரு. சந்திரன் பௌர்ணமி நெருங்கி. சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன். ஓகே, சொல்லுங்க. 8ஆம் அதிபதியே கேது கூடி இருக்கு.
லக்னம் வந்து ஓகே, லக்னம் வந்து இங்க இதுல இருக்கு. ஓகே ஃபைன். சார் இந்த ஜாதகத்துல ஒரு குறிப்பு என்னன்னா, 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கூடியிருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு குறிப்பு, ஒரு கர்மமும் உண்டு 7ஆம் அதிபதிக்கு. கரெக்ட் கரெக்ட், நல்ல விஷயம். ஒரு 7ஆம் அதிபதிக்கு 10ஆம் அதிபதி தொடர்பு. இப்ப இவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கல, சூரிய புத்தி நடந்ததுனால அல்லது சூரிய திசை நடந்ததுன்னா அந்த ஒரு கர்மம் நடக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா 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 அது ஒரு பாயிண்ட் இந்த குறிப்பு இதுல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல 10ல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு உண்டுன்னு சொல்லலாம். லக்னாதிபதி வந்து 6ல இருக்கார் சார். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி 6ல இருக்கார். வெரி குட். ரெண்டாவது லக்ன புள்ளி வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு. லக்னாதிபதி 6ல இருக்கார். அவரு வந்து 3, 6, 8 குடையவன் சாரம் வாங்கிட்டாரு. சரி. 8ல இருக்க கேதுவோட சாரம் வாங்கியிருக்கார். லக்ன புள்ளி வந்து 4, சனியோட சாரம் லக்னம். ஓகே வெரி குட். சோ லக்ன சாரம் வந்து சனி சாரம் சொல்றீங்க. இப்ப லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்து ஒரு 6ல மறைஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? சொல்லலாம். லக்ன புள்ளிக்கு சோ லக்னம் வந்து இங்க பலமா இல்ல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். லக்னம் வந்து சனிக்கு இது லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் வக்ரமா இருக்காரு. தன் வீட்டுல இருந்தா கூட வக்ரமா இருக்காரு. நார்மலா இருந்தா ஓகேன்னு எடுத்துக்கலாம். இங்க வக்ரமா இருக்காரு, அதனால இங்க லக்னம் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்து 2, 7 அதிபதிகள் பாருங்க. 2, 7ஆம் அதிபதிகள் வந்து குருவும் பாக்குறோம். இங்க 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 2ஆம் அதிபதி சிம்மத்துல இருக்கார் சார். 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கார். சரி. 2ஆம் அதிபதி சிம்மத்துல இருக்காருன்றது ஓகே. வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு? வீடு கொடுத்தவர் 7ல இருக்காரு சார். 7ல இருந்தாலும் சந்தியில வந்துடுறாரு பாருங்க. சூரியனுடைய டிகிரி. சூரியன் சுக்கிரமும் ரொம்ப நெருங்கி அடிக்கிறது. சூரியன் சந்தியில இருக்கார். சூரியன் வந்து 2ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் கெட்டு போயிட்டாரு. அதனால 2ஆம் அதிபதியும் கெட்டு போனார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. அடுத்து 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு? அவரு ஆட்சி பெற்று இருக்காரு சார். அவரு கரெக்டா அவரு ஆட்சி பெற்று இருக்காரு. 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்காரு சார். 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இருக்காரா? அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரா? சுக்கிரன் 27, சூரியன் வந்து 28. ஆமா சார், 1 டிகிரி டிஃபரன்ஸ். அவங்க அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரா? சுக்கிரன். ஆமா சார், 2ஆம் அதிபதி அப்ப முழுசா அவுட் ஆயிட்டாரு அவரு. அவ்வளவுதான். சாரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து சுக்கிரன் அஸ்தங்கம், அதாவது 5 டிகிரிக்குள்ள சுக்கிரன் அஸ்தங்கம்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்றத டைரக்டாவே எடுத்துருங்க. 5 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்து, அதாவது 5 டிகிரின்றது கூட ஓரளவுக்கு நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் பாத்துக்கலாம். 3 டிகிரில இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, இந்த திருமணமே ஒண்ணும் நடக்காது, இல்ல டிலேடு மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகே. சோ இங்க 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்றத பார்த்துக்கோம். ஓகே. அடுத்து பாருங்க 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டார் சார். 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்புறம் 7ஆம் அதிபதி பாவகர்த்தரியில இருக்காரா? கேது எத்தனை டிகிரி சார்? கேது 7. ஆமா சார். புதன் வந்து 7ஆம் அதிபதி பாவகர்த்தரியில. 7ஆம் அதிபதி இங்க பாவகர்த்தர். சோ 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டாங்க, 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எடுத்துப்போம். சோ லக்னம் எந்த விதத்திலையும் பலம் இழக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோ. லக்னமும் பலம் இழந்துச்சு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, சூரியன் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2, 7, 8ல சூரியன் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பெண் ஜாதகத்துல சூரியன் 7 இருந்தால் அவங்க சூரியன் 7 இருக்கிற மாதிரி சேர்க்கணும். 7 சூரியன் அதே சூரியன் இருக்கும். இதான் 7, 2, 7, 8ல சூரியன் இருந்ததுன்னா பெண் ஜாதகத்துல திருமணம் எப்ப பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். 7ல சூரியன் இருந்தா இருதாரம் அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துல பரம்பரையில இருந்துகிட்டே இருக்கும். பரம்பரையில இருக்கும். 7ல சூரியன் இருக்க மாதிரி திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பாயிண்ட் கரெக்ட். அது இல்லாம எந்த வயசுல திருமணம் பண்ணணும்? பெண் ஜாதகமா இருந்தா எந்த வயசு, ஆண் ஜாதகமா இருந்தா 27, ஆண் 29. வெரி குட். அவ்வளவுதான்.
பெண்ஜாதகத்துக்கு 26 இன்னும் 26வது முடியணும், இல்ல 27 எண்டுல திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி ஆணுக்கு 29வது நடக்கும்போது இல்ல 29 எண்டுலயே திருமணம் பண்ணலாம். அப்படி இருந்தாதான் சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்கு. இப்ப சூரியனுக்கு சனி பார்வையா? இல்ல 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 சூரியனுக்கு சனி பார்வையா? இல்ல ஆஹ் இல்ல ஆஹ் இல்ல ஸோ இதுதான் இங்க வந்து 2, 7, 8ல நம்ம வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணு அவங்க வீட்டுல 7ல சூரியன் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் அவங்க வீட்டுல இருதாரம் அமைப்பு உண்டு, இல்ல இவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்துல சூரியன் 7ல இருக்க மாதிரி பண்றதுன்றது நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்றோம். இவங்களுக்கு மினிமம் வந்து பெண்ணா இருந்ததுன்னா 26 முடிஞ்சு 27 மிட்லயோ இல்ல எண்ட்லயோ திருமணம் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய ஆணா இருந்ததுன்னா ஆணுக்கு வந்து 28 முடிஞ்சு 29 நடுவுலயோ இல்லை எண்ட்லயோ திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. அடுத்து வந்து பெண் ஜாதகமா இருக்கும்போது 9ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, பெண்ணுக்கு எந்த விதத்திலையும் 9ஆம் அதிபதி பாதிப்படையக்கூடாது. சோ இங்க பாருங்க, பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் வந்து இங்க பாதிப்படைஞ்சிருக்காரு. சந்திரன் வந்து 12ல இருக்காரு. சந்திரன் 12ல இருக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு பாருங்க பாவகிரக சேர்க்கைகள் இருப்பாரு. சனி பார்த்துடுறாரு, செவ்வாயும் பார்த்துடுறாரு. ஸோ சனியும் பார்த்துறாரு, செவ்வாயும் பார்த்துறாரு. இங்க சனி செவ்வாய் இவங்க பார்த்தது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 9ஆம் இடத்தையும் சனியும் செவ்வாயும் பார்த்துறாங்க. அதாவது பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து பாக்கியாதிபதியும் பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாக்கியம் அப்படின்றது கெட்டு போகுது அப்படிங்கறத பார்க்க முடியும். ஓகே. இதுக்கு அடுத்து பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 3ஆம் இடம் பாதித்து பெண் ஜாதகம்னா தனுசு பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். 3ஆம் இடம் பாதித்து பெண் ஜாதகம்னா தனுசு பாதிக்க கூடாது. இங்க பாருங்க, 3ஆம் இடம் அப்படின்றது இந்த பெண்ணுக்கு சனி, அங்க வக்ர சனி இருக்காரு. ஓகே, அது சரியான அமைப்பு இல்லை. ஓகே. அதுக்கு அடுத்தது தனுசுல யார் இருக்கா? தனுசுல ராகு இருக்கா. ஸோ அதனால 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு, 3ஆம் இடம் ஏன் சொல்றேன் அப்படின்னா கழுத்து அப்படி இல்லையா, மாலை போடுற இடம். கழுத்து மாலை போடுற அந்த மாலை போடுற இடத்துல பிரச்சனைகள் வருது, கழுத்துல பிரச்சனை வருது. ஸோ திருமணம் நடக்கும்போது திருமண இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய இண்டிகேட் பண்றதுக்காக 3ஆம் இடத்தை பாக்குறோம். பெண்ணுக்கு 3ஆம் இடம். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் பெண்ணுன்றது நம்ம வந்து துலாம எடுத்துக்கிறோமோ அதுக்கு 3ஆம் இடம்ன்றது தனுசு. அதனால தனுசு பாதிக்கப்பட்டு 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆணா இருந்ததுன்னா என்ன சொல்றோம்? மிதுனம் பாதிக்கப்பட்டு 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னா ஆணுக்கு வந்து திருமணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, தனுசு இந்த பெண் ஜாதகம் தனுசு பாதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவங்களுக்கு பாக்கியமும் பாதிக்கப்பட்டிருக்கு, கழுத்தும் அந்த இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் 7ஆம் அதிபதி ராசியில இல்ல அம்சத்துல ரெண்டுலையுமே பாதிப்படையக்கூடாது. அதாவது ராசியில வந்து ஒரு பாதிப்படைஞ்சா கூட பரவாயில்ல, அம்சம் ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராசியில வந்து சுக்கிரன் வந்து நீசமா இருப்பாரு, அம்சத்துல உச்சமா இருப்பாரு. ஸோ சுக்கிரன் வந்து நல்லா இருக்காருன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அம்ச திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி ராசியில பாவகரத்தில இருக்காரு, அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு. அது இல்லாம அம்சத்திலேயே நீசமா போயிடுறாரு. அம்சத்துல நீசமா போறதுனால அங்கேயும் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாவத்துல இருக்காரு. அதனால அங்கேயும் வந்து நீசமா இருக்கிறதுனால கண்டிப்பா சுக்கிரன் களத்துல அந்த காரகன் சுக்கிரன் அப்படின்றது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அதுக்கு அடுத்த முக்கியமான விதின்னு பாத்தீங்கன்னா, பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தங்களுக்குள் 6, 8 இருக்கக்கூடாது. 7ஆம் அது இந்த விதியை நம்ம ஏற்கனவே சொல்லல. 7ஆம் அதிபதியும் பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தங்களுக்குள் 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வரக்கூடிய கலத்திரத்தினால இவங்களுக்கு சுகம் இல்லை. அதாவது பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தால் வரக்கூடிய கலத்திரத்தினால இவங்களுக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறத சொல்றோம். இங்க பாருங்க, 9ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 2 பேரும் 6, 8 இருக்காங்க. அதனால இவங்களுக்கு பாக்கியமும் இல்லை, வரக்கூடிய களத்தினால சுகமும் இல்லை, கழுத்துல மாங்கல்யம் போடுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறத. இது ராசியில இருந்தாலோ இல்ல அம்சத்துல இருந்தா ரெண்டுக்குமே போகலாம். இல்ல அம்சத்துல வேணாம், ராசியில மட்டும் எடுத்துக்கலாம். ராசியில மட்டும். ஒரு டவுட் சார். சொல்லுங்க. மேஷத்துல வந்து இது மேஷத்துல வந்து அம்சத்துல சுக்கிரன் இருந்தா பாதிப்புன்னு சொல்றாங்க சார். அது இல்லம்மா. மேஷத்துல அம்சத்துல சுக்கிரன் இருந்தா பாதிப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. அம்சத்துல சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனையை கொடுக்குது, 7ஆம் இடத்துல இருக்கும்போது
அது சம்பந்தமான ப்ராப்ளங்களை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியும். மேஷ லக்னத்திலேயே அது சுக்கிரன் வந்து இருக்கும்போது காரக பாவனாஸ்தியா எடுத்துக்கும். லக்னத்துல சுக்கிரன் அதாவது அம்சத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, 7ல சுக்கிரன் இருந்தாலும் சரி, அது காரக பாவனாஸ்தியா எடுத்துக்கிறோம். அதனால அங்க வந்து திருமண விஷயத்துல டிலே ஆகுதுன்றத சொல்லலாம். இல்ல மற்ற பாவங்கள் பாதிப்படைஞ்சுன்னா காலதாமத திருமணம் இல்ல திருமண மறுப்புன்னே எடுத்துக்கலாம். மேஷத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து பாதிப்பு கண்டிப்பா இல்லை. மிதுனத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓகே. நம்ம வந்து அதாவது இங்க நம்ம சொல்றது வந்து மிதுனத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா வரக்கூடிய ஜாதகங்களை கொஞ்சம் இதுவா பார்க்கும். ஆனா இங்க வந்து சுக்கிரன் அப்படின்றது நீங்க சொல்ற மாதிரி அம்சத்துல அம்சத்துல சனி வீட்டுல இருக்கும்போது பாதிப்பை கொடுக்குதுன்றதை பார்க்கணும். திருமண ஆனா வாழ்க்கையில அம்சத்துல ஆனா சனி அம்சத்துல வந்து சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருந்தா குழந்தை பிறப்பு பாதிப்பு. அது வந்து நம்ம வந்து இது சொல்லியிருக்கோம் பாருங்க. ஏற்கனவே வந்து அம்சத்துல சுக்கிரனோ இல்ல 7ஆம் அதிபதியோ இல்ல 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவனோ அது பாதிப்படையக்கூடாதுன்றத சொல்லியிருக்கோம் நம்ம, இல்லையா? ஸோ அந்த மாதிரி அம்சத்துல சுக்கிரன் வந்து சுக்கிரனோ இல்ல 7ஆம் அதிபதியோ கன்னியில இருக்கிறது சரி, அது சாரம் கொடுத்தவங்க இருக்கிறதுன்றது பாதிப்பை தான் கொடுக்குது. ஆனா சுக்கிரன் மகரத்திலேயோ இல்ல கும்பத்திலேயோ அம்சத்துல இருக்கிறதுன்றது ஒரு சின்ன பாதிப்பு, திருமண விஷயத்துல பாதிப்பு கொடுக்குதுன்றதை பார்க்க முடியும். ஓகே ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாதிபதி வந்து சந்திரனை வந்து சனியும் பார்த்துறாரு, செவ்வாயும் பார்த்துறாரு. இதனால இவங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இவங்களுக்கு திருமண மறுப்பு அப்படின்ற எடுத்துக்கிறோம். ஓகே. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை வந்து லக்னமா போடுங்க. 7ஆம் இடத்தை லக்னமா போட்டதுன்னா அதுக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கு? 2ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 7ஆம் இடத்தை லக்னமா போட்டீங்கன்னா அங்க 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி எப்படி இருக்கா, லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இங்க பாருங்க, லக்னாதிபதி எப்படி இருக்காரு? லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு. ஸோ லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. களத்திர காரகன் சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருக்காரு. ஓகே. அது இல்லாம 2ஆம் இடம் 7ஆம் இடம் எடுத்துங்க. 2ஆம் இடம் எப்படி இருக்கு? 2ஆம் அதிபதி கேதுவோடு இருக்காரு, 7ஆம் அதிபதி 12 இருக்காரு. ஸோ இவங்களுக்கு 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு, 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, களத்திர காரகன் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் 7ஆம் இடம்ன்றது நம்ம யாருக்கு எடுத்துக்கிறோம்? ஆணுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா? இங்க பெண் ஜாதகம்ன்றாலும் ஆணுக்கு எடுத்துக்கிறோம். இங்க 3ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. 7ஆம் இடத்துக்கு 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? அவரு 6க்கு போயிட்டாரு. ஸோ 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. மிதுனம் பாதிக்கப்பட்டிருக்கா? மிதுனமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 7ஆம் அதிபதிக்கு மிதுனமும் பாதிக்கப்பட்டிருக்கு. களத்திரக்காரங்க அஸ்தங்கம். 5ஆம் அதிபதி கேதுவோடு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு எத்தனை திருமணம் பண்ணி வச்சாலும் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்காது, நல்லா இருக்காது அப்படிங்கிறது சொல்லுங்க. இதுதான் வந்து நம்ம 7ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டதுனால இந்த பலனும் இல்ல. 7ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டதுனால இல்ல, 7ஆம் அதிபதிக்கு 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாரு. நம்ம 5ஆம் அதிபதி குழந்தைக்காக எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்காக எடுக்கிறோம், அதை விட்டுருங்க. அதை நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பொதுவாக எடுக்கும்போது இங்க வந்து 7ஆம் அதிபதிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாதிக்கப்படக்கூடாது, லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது. 7ஆம் இடத்தை நம்ம லக்னமா எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் நீசமாய் அது அம்சத்துல நீசம், இங்க வந்து அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு. இது ஒண்ணு. அடுத்தது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாதிப்படைக்கூடாது. 2ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து இருக்காரு. 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. ஓகே. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்தை பாக்குறோம். 3ஆம் இடம் பார்க்கும்போது சந்திரன் 6க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? காலபுருஷ தத்துவத்தை மிதுனம் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ மிதனம்ன்றது நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்னா 3ஆம் இடம் கழுத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இவங்களுக்கு மாலை போடக்கூடிய தன்மைகளோ இல்லை தாலி கட்டக்கூடிய தன்மைகளோ அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால இங்க 1ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளஸ் 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இவங்களுக்கு அடுத்தது வந்து 9ஆம் இடத்தை எடுத்து பார்க்கலாம். 9ஆம் இடத்தை எடுத்து பார்க்கும்போது 9ஆம் இடம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இங்க 9ல வந்து சனி தன் வீட்டிலேயே இருக்காரு, வக்ரமா இருக்காரு. அது பெரிய பாதிப்புன்னு எடுத்துக்கணும், ஒரு சிறிய பாதிப்புன்றதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கிறது. அதுக்கெல்லாம் களத்திர காரகன் அப்படின்றவர் பாதிக்கப்பட்டார். அதனால இங்க வந்து இவங்களுக்கு நம்ம எத்தனை திருமணம் பண்ணி வச்சாலும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஜாதகத்தை போட்டேன். 2 ஜாதகத்தையும் ஒரு சில விதிகள், புது விதிகள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ வரக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் சிம்பிளாக எடுக்கும்போது எப்படி பார்க்கணும்னா
லக்னத்தை பாருங்க, லக்ன புள்ளி பாருங்க, 2ஆம் இடத்தை பாருங்க, 7ஆம் இடத்தை பாருங்க, இவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை பாருங்க. 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டு ஆணா இருந்ததுன்னா மிதுனம் பாதிக்கப்படக்கூடாது, பெண்ணா இருந்ததுன்னா தனுசு பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பெண்ணா இருந்ததுன்னா 9ஆம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது. 9ஆம் இடம், ஏன்னா பெண்ணுக்கு 9ஆம் இடம் தான் நம்ம வந்து குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது அங்க வந்து ரூல் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் கலத்திர காரகன், ஸோ அந்த ஆர்டரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லுங்க, இது வரைக்கும் பார்த்து இல்லாத டவுட் இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம பரிகாரத்துக்கு போயிடலாம். டவுட் இல்லைங்க. ஓகே, ஓகே. ஸோ பொதுவாக பரிகாரம் அப்படின்றத எடுத்தோம்னா பரிகாரத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க? சார், பரிகாரம் என்பது இயல்பா வாழ்க்கையில செய்யக்கூடிய பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரங்கள் தான் பெஸ்ட். ஓகே, நம்ம வந்து மற்றபடி பொதுவா மற்ற எந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற பரிகாரம் அவ்வளோதான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பரிகாரம் நம்ம பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் நல்லாவும் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல இப்போ நம்ம பரிகாரம் அப்படின்றது பார்ப்போம். என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பரிகாரம்ன்றது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பலப்படுத்திக்கணும். அதாவது இந்த பொதுவாக ஜாதகங்கள் வந்து நம்மகிட்ட வரும்போது சின்ன வயசுலேருந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம கைட் பண்ண முடியும். அதாவது லக்னத்தை பலப்படுத்துவீங்க, 9ஆம் இடத்தை 5 9 பலப்படுத்துவீங்க, குலதெய்வ பூஜை பண்ணுங்க, குலதெய்வத்துக்கு பாருங்க, தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, இந்த மாதிரி வரிசையா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த பாதிப்புகள் குறையுது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பாதிப்புகள் குறையுதுன்றத பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல விஷயமே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக நம்ம வந்து சொல்லும்போது என்ன சொல்றோம், முதல்ல உள்ளூர் தெய்வத்தை, அதாவது சின்ன வயசுல நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். சின்ன வயசுல வந்து நீங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு போயிருக்கீங்க, பக்கத்தில் உள்ள தெய்வம், இன்னைக்கு வந்து எக்ஸாம் நல்லா எழுதணும், இல்லை இன்னைக்கு வந்து வாத்தியாரே வரக்கூடாது, நம்ம வந்து இன்னைக்கு படிக்கவே இல்லை அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ ஏதோ ஒரு விதத்துல இல்லை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த ட்ரெஸ் போட்டுருக்கோம், நம்ம எல்லாரும் பண்ணணும், இல்லை இந்த இடத்துக்கு இந்த மேட்சுக்கு போகிறோம், மேட்ச்சுக்கு ஜெயிக்கணும், ஏதோ ஒரு விதத்துல பக்கத்துல இருக்க ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு போவோம். அது வந்து சக்சஸாகவே இருக்கும். ஸோ நமக்கு எந்த தெய்வங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ள தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டே இருக்கும் போதே நமக்கு பல விதமான வழிகள் ஓப்பன் ஆகுது. நீ இதை பண்ணு அதை பண்ணுறது யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, எங்கேயோ நடக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது நீங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உள்ளூர் தெய்வங்களையோ இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையோ இஷ்ட தெய்வங்களையோ அவங்கள முதல்ல வழிபாடு பண்ணுங்க. அவங்கள முதல்ல வழிபாடு பண்ண சொல்லுங்க, அவங்கள வழிபாடு பண்ண சொல்லுங்க. இது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பல விதமான தோஷங்கள் கழிகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க பரிகாரம் பண்றதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, வெளியூர் போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, இல்ல எங்க வேணாலும் போறீங்க. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லையில இருக்க அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா நம்ம இவங்களை தாண்டி தான் போறோம். எல்லை தெய்வங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க நமக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன மீறி எங்க போறியா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தெய்வத்துக்குள்ளேயே கூட வரலாம்.
அதனால நீங்க அங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவன் அந்த வீட்டுல நம்ம வீட்லயே அட்லீஸ்ட் ஒரு கடவுளை கும்பிட்டு நான் அந்த வீட்டுக்கு அந்த பரிகாரம் மட்டும் போயிட்டு வரேன், நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு செதர் தேங்காய் பக்கத்துல இருக்க ஒரு காவல் தெய்வம்னா நீங்க எதை வேணாலும் எடுத்துங்க, 4 கிழக்கு மேற்கு உங்க பக்கத்துல இருக்க தெய்வங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க. அந்த தெய்வத்தை வேண்டிக்கிங்க, வேண்டிட்டு சிவகாயை வச்சுட்டு அப்புறம் போய் நீங்க பரிகாரங்களை பண்ணிட்டு வர்றதுன்றது நல்ல சிறப்பா இருக்கு. அந்த பரிகாரங்களை எப்ப பண்ணணும் அப்படின்னா, பொதுவா பரிகாரங்களை அந்த தெய்வத்துக்கு உண்டான கோரையிலயோ அந்த தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரத்திலயோ இல்ல அந்த பாவத்துக்கு உண்டான அதாவது குருவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வியாழக்கிழமை பண்ணலாம், இல்ல வியாழன் கோரையில பண்ணலாம், அந்த மாதிரி இல்ல வியாழ இது குருவோட நட்சத்திரத்துல பண்ணலாம். அந்த மாதிரி இருக்க இதா பார்த்துக்கிட்டு அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதான் உள்ளூர் தெய்வங்களையோ இல்லை நம்ம மற்ற தெய்வங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கும்பிட்டுட்டு பரிகாரத்துக்கு போறதுன்றது சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது இல்லாம பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே பரிகாரங்களை வாழ்வியல் பரிகாரங்களாவே வச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு போவோம், திருவிழால ராட்டத்துல சுற்றுவோம், அது சகடைக்கு பரிகாரம். திருவிழால தேர் எடுத்து பார்ப்போம், தேர்ன்றது நல்ல அந்த கயிறு அப்படிங்கிறது பாம்பு அப்படின்னு சொல்லுவோம், அது ராகு கேது தோஷங்களுக்கு நல்ல பரிகாரம். ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அங்க அந்த சாக்லேட் மிட்டாய் கொடுப்பாங்க, பாம்பு மிட்டாய் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், அங்க விளையாடுறோம். இதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரமாவே அப்ப அமைஞ்சது. ஸோ அந்த பரிகாரத்தை நம்ம இப்பயும் வர்றவங்களுக்கு சொன்னோம்னா அது சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு வராரு, அவருக்கு தேரை நிலையில இருந்து இந்த தேரை இழுத்து விடுங்க, நிலையில இருந்து நம்ம தேரை இழுத்து விடுங்க. ஒரு 2-3 இடத்துக்கு, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் கோயிலா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், தேரை நிலையில இருந்து இழுத்து வெளியில கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீங்க அதை பார்த்துட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்வியல் பரிகாரமாவே அமையுது. இல்ல அங்க வர்றவங்களுக்கு அது மாதிரி இடையில இழுத்து விட்டு அன்னதானம் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க, அங்க உள்ளவங்களோட வாழ்த்துக்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம். இல்ல ஒரு சிலர் ஹஸ்பண்டோட பிரிஞ்சிருக்காங்க, அவங்க சேரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குன்னா அந்த தேரை கொண்டு போய் நிலையில நிறுத்துங்க. தேரை பாதியில இழுத்துட்டு போய் நிலையில கொண்டு போய் அந்த தேரை நிறுத்துறதுன்றது வாழ்வியல் பரிகாரமா இருக்கும். இவங்க அதுக்கப்புறம் இவங்க தன்னோட ஹஸ்பண்டோட போய் சேர்றதுக்கு நல்ல வழிவகைகள் விடுது, கொண்டு போய் விடுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியான வாழ்வியலான பரிகாரங்களை நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது அன்னதானங்கள் பண்றது அப்படின்றது சிறப்பா இருக்கு. அன்னதானம் பண்றது, இல்ல தேர்னா நீர் மோர் கொடுக்கறது, இல்ல அவங்க வர்றவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கா பண்றதுன்றது ஒரு நல்ல அமைப்பா இங்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னத்தை எப்படி பலப்படுத்துறது, லக்னம் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, இதை நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வர வேண்டிய விஷயம். லக்னம் பலப்படுத்துறதோ இல்லை 5, 9ஆம் அதிபதிகளை பலப்படுத்துறதோ சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வர்றது. என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பிறந்த நாள் அப்படின்றது வரும் இல்லையா? பிறந்த நாள்ன்றத முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இன்னும் ரொம்ப சிறப்பு. நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல்லாவே இருக்கும். அப்படி நட்சத்திர பிறந்த நாள் நீங்க கொண்டாடவே இல்லை, நம்ம நாள் வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த நாள் அன்னைக்காவது நீங்க என்ன பண்ணணும், ஒரு 5 காய்கள் 5 காயில 5 கனிகள் 5 கனிகள் வாங்கிட்டு, 5 கனிகளும் ஒரு செட்டு வாங்கிக்கலாம், இல்ல ஒரு 5 செட்டாவது மினிமம் வாங்கி கொடுக்கலாம் தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அந்த 5 செட்டை கொண்டு போய் யாராவது வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. இதை கொடுக்கும்போது தெரியாம கொடுக்கணும், எல்லாரும் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம தான தர்மம் பண்றேன் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட கொடுக்காம, என்னோட கர்மாக்கள் எல்லாம் கழியணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல யாருக்கும் தெரியாம அந்த பழங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லது. ஆசீர்வாதம்னா காலைல உள்ளது ஆசீர்வாதம் வாங்கினாலும் அட்லீஸ்ட் ஒரு கும்பிடாவது போடுங்க, ஒரு கும்பிடாவது போட்டுட்டு அவங்கள்ட்ட பண்ணிட்டு வரணும். இது லக்னத்தையோ இல்ல உங்க ஜாதகரை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னைக்கு கோயில போய் அர்ச்சனை பண்றது அதெல்லாம் நார்மலா பண்றக்கூடிய விஷயம் பண்ண சொல்லுங்க. அட்லீஸ்ட் 2 பேருக்காவது இல்ல ஒரு 10 பேருக்காவது அன்னைக்கு தான தர்மங்கள் பண்றது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்ல விஷயம். இது லக்னத்தை பலப்படுத்துறது. அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலப்படுத்துறது. உங்களோட 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குங்க. அவரோட
நாளன்னைக்கு அந்த மோரை எடுத்துட்டு அந்த கடவுளுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இது 5ஆம் அதிபதி காலபுருஷத்துப்படி சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள், இல்லை அட்லீஸ்ட் நம்ம ரொம்ப ஃபுல்லா அபிஷேகம் பண்ண முடியல, வசதிகள் இல்லைன்னா ஒரு பாலை வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதி குருக்கு, அதாவது குருன்றது தட்சிணாமூர்த்தி இல்ல, அந்த நவகிரகத்துல இருக்க குருவுக்கு ஒரு பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு கொண்டக்கடலை இதை போட்டு இல்லை ஒரு சுண்டலை பண்ணி கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான தர்மம் பண்றதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, முடிஞ்சதுன்னா ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கியும் குருவுக்கு சாத்திட்டு பண்றதுன்றது சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க லக்னத்தை பலப்படுத்துறோம், 5ஆம் அதிபதியை பலப்படுத்துறோம், 9ஆம் அதிபதியை பலப்படுத்துறோம். ஸோ இந்த பீரியட், அதாவது நீங்க பிறந்த மாசத்துல அந்த லக்னம் நீங்க பிறந்த அன்னைக்கு தேதியிலையோ இல்லை பிறந்த நாள் கொண்டாடுற நாள்லயோ அதை லக்னத்தை பலப்படுத்துறீங்க. அடுத்து 5ஆம் அதிபதியை பலப்படுத்துறீங்க. 5ஆம் அதிபதி யாரோ அவரோட இதுல போய் அபிஷேக ஆராதனைகள், 9ஆம் அதிபதி யாரோ அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு அன்னைக்கு வாங்கி கொடுத்துறீங்க. இது பொதுவா 1, 5, 9 பலப்படுத்துற ஒரு விஷயம். இது இல்லாம மற்ற கிரகங்களையும் நீங்க அந்த பீரியட்ல பலப்படுத்திக்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள்னா இப்ப செவ்வாய்னா முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்றது, இல்ல நவகிரகத்துல இருக்க செவ்வாய்க்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றது. அன்னைக்கு அதாவது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணா போதும், எல்லாம் 4 செவ்வாய்க்கிழமை பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை. புதன்னா பெருமாள் கோயில்ல போய் அர்ச்சனை பண்றது, இல்ல அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது. அந்த மாதிரி சந்திரன்னா பார்வதி எடுத்துக்கோங்க, இல்ல துர்கை எடுத்துக்கலாம், அம்மன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க அந்த கிரகம் சார்ந்த தெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் கொடுத்துட்டு அன்னைக்கு நீங்க அதை பண்ற அன்னைக்கு கண்டிப்பா எல்லா விதத்திலையும் ஒரு சின்ன அன்னதானம் இல்ல அபிஷேக ஆராதனை பண்ணி அன்னதானம் பண்றது. அன்னதானம் பண்ணும்போது தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து அன்னதானம் பண்ணுங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இது எல்லா கிரகத்தையும் நமக்கு பலப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வழிவகைகளை ஏற்படுத்துது. இதுதான் இது நம்ம எல்லா கிரகத்தையும் பலப்படுத்துறோம், 1, 5, 9 பலப்படுத்தும். இது வரிசையா செஞ்சுக்கிட்டே வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இது இல்லாம ரொம்ப வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களா இருந்ததுன்னா லக்ன என்னைக்கு அந்த இது வருதோ அந்த மாசத்துல ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கலாம், ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சூரியனுக்கு ஹோமம் பண்றது, இல்ல குருக்கு ஹோமம் பண்றது, இதெல்லாம் வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க தாராளமா அதை பண்ணிக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் வருஷம் இந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறதுன்றது, இல்ல மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி பண்றதுன்றது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இல்ல அந்த கிரகங்களை நம்ம பிறந்த மாசத்துல, ஏன்னா பிறந்த மாசம்ன்றதா நமக்கு வாழ்வியல ஒரு சேஞ்ச் வருது, வயதோட்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வயதுல ஒரு மாறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வயதுல நம்ம பண்றதுன்றது நமக்கு பலமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்து அன்னதானம். எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளா அன்னதானத்தை நம்ம ஏதோ ஒரு விதத்துல பண்ணிக்கிட்டே வரும்போது அது நமக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுது. எந்த நிகழ்ச்சி நீங்க பண்ணாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அன்னதானம், அவ்வளவுதான். நீங்க போய் என்னைக்காவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, விசேஷமா போறீங்க, இல்ல பரிகாரம் பண்ண போறீங்க, இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு சாமி கும்பிட போறோம், யாராவது ஒருத்தருக்காவது ஒரு ஃபுட்டை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு ஃபுட்டை வாங்கி கொடுக்கும்போது தண்ணியோட சேர்ந்து வாங்கி கொடுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் காசை கொடுத்துருக்கோம். ஸோ இது சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பித்ரு கர்மா. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நான் ஃபாஸ்டா போறேன்னா சரியா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப பித்ரு கர்மான்னு எடுத்துக்கங்க. இப்போ பித்ரு கர்மானா நம்ம 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்ல லக்னத்துல மாந்தி இருக்காரு, இல்ல 5ஆம் இடத்துல மாந்தி இருக்காரு, இல்ல 2ஆம் இடத்துல மாந்தி இருக்காரு, 7ஆம் இடத்துல மாந்தி இருக்காரு, ஏதோ ஒரு விதத்துல மாந்தி சம்பந்தப்பட்டிருக்காரு, ராகு தோஷங்கள் இருக்கு, பித்ருவரி கர்மாக்கள் இருக்கு அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்றோம். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா இந்த கர்மாக்களை நம்ம இது பண்றதுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. மாந்தி கோயில் இருக்கு, மாந்தி கோயிலுக்கு போய் நீங்க பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா திருவல்லம், திருவாண்டத்துல பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல திருவல்லம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் நம்ம இந்த பித்ரு கர்மாக்கள், அதான் அங்க ஸ்பெஷலா என்ன பண்ணலாம்னா இந்த பெண்கள் அங்க பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. பெண்கள் அங்க பண்ண முடியுது, பண்ணலாம். ஸோ அங்க போய் நம்ம பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரத்துல போய்
பித்திருக்களுக்கு கர்மா கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம். ராமேஸ்வரத்துல பண்ணலாம், ஸ்ரீவில்லத்துல பண்ணலாம். அப்புறம் திருநெல்வேலி பக்கத்துல சேஷாதேவி கோயில் இருக்குல்ல, அங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் போய் இதை பண்ணலாம். இல்ல இங்க செங்கல்பட்டு போற வழியில பிண்டம் வைத்த பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் நம்ம இதை பண்றதுன்றது சிறப்பா இருக்கு. அவங்களுக்கு நீங்க இதை சஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அதாவது இது திருநெல்வேலி பக்கத்துல கோயில் ஏன் ஞாபகம் இல்லை, நான் பதிவிடுறேன் உங்களுக்கு. ஓகே, செங்கல்பட்டு கிட்ட சார், செங்கல்பட்டு கிட்ட இருக்கிறது இது நம்ம பிண்டம் கொடுத்த பெருமாள். பிண்டம் கொடுத்த பெருமாளா பெருமாள், ஆமா. ஓகேவா, இங்க செங்கல்பட்டு பக்கத்துல நெமிலிச்சேரின்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா ஆமா, நெமிலிச்சேரி. அந்த நெமிலிச்சேரி பக்கத்துல நெமிலியில ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. ஆமா, அந்த கோயில் தான். ஆமா ஆமா. ஸோ அங்க கொடுக்கறதுன்றது நமக்கு இந்த பித்ரு கர்மாக்களை போக்குது. இதை ஒரு சிலருக்கு இமீடியட்டா ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தாலே போதும். ஒரு சிலருக்கு ஒரு 4-5 வாட்டி கொடுத்தோம்னா அந்த கர்மாக்கள் விலகுறத பார்க்க முடியும். ஓகே, இந்த கர்மாக்கள் எப்படி விலகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல இந்த காக்காய்க்கு சாதம் வைக்கும் போதே நமக்கு தெரியும், காக்கா எடுக்காது. நிறைய நேரத்துல காக்கா எடுக்காது. ஒரு சில நேரங்கள்ல காக்கா இமீடியட்டா எடுத்துரும். ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பார்க்கும்போது நல்ல விஷயம் கிடைக்குதா, கெட்ட விஷயம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நமக்கு தெரியும் இந்த கர்மாக்கள் விலகிடுச்சா விலகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை ஈஸியா நீங்க 9ல பாவர் இருக்கிறது பித்ருதோஷம். 9ல பாவர் இருந்தா பித்ருதோஷம் தானே? எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். 9ல பாவர் இருக்கிறதுன்றதுல ராகுக்கு எதுக்கு 9ல இருக்குது, மாந்தி இருக்கிறது, பாவர் இருக்கிறதுன்ற பித்ருதோஷமா எடுத்துக்க வேண்டியது இல்லை. 9ல ராகுக்கு எதுவோ இல்ல மாந்தியோ இருக்கு, இல்ல சனி செவ்வாய் சேர்ந்து அந்த இடத்த பாக்குது அப்படின்னும் போது நீங்க தாராளமா அது பித்ருதோஷமா இருக்கு. ஓகேவா? ஸோ பித்ரு கர்மா அப்படின்றது நம்ம இந்த மாதிரிதான் பாக்குறதுன்றது நல்லது. அங்க போயிட்டு வரும்போது கூட நீங்க அங்க அன்னதானம் பண்றது அப்படின்றது சிறப்பா இருக்கு. எங்க போனீங்கன்னாலும் இந்த அன்னதானத்தை பண்ணிடுங்க. ஒருத்தருக்காவது, மினிமம் ஒருத்தருக்காவது பண்ணுங்க. மேக்சிமம் அது உங்களோட இதை பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து நம்ம இந்த வாழ்வியல் பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இது இந்த கிரகம் சார்ந்த பரிகாரமா நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அதாவது செவ்வாய் கெட்டு இருந்தாருன்னா செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறது, சுக்கிரன் கெட்டு இருந்தாருன்னா தஞ்சனூர் போயிட்டு வருது. அந்த மாதிரி அந்தந்த பிரகாரம் இதை பண்ணிக்கங்க. வாழ்வியல் பரிகாரம்னு நம்ம ஏற்கனவே அந்த தேர் திருவிழா போறது, இல்ல இப்ப கேது இருக்காரு அப்படின்னா மொட்டை போடுறது. கேது இப்ப கோச்சாரத்துல கேது லக்னத்தை பாக்குறாரு, இல்ல 3ஆம் இடத்துல லக்னத்தை பாக்குறாருன்னா மொட்டை போடுறது சிறப்பு. மொட்டை போடலாம். இல்ல கேது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பண்றதுன்றது சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்வியல் பரிகாரமா. அதை நம்ம பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு சில தோஷங்கள் விலகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். திருமணத்துக்கான பரிகாரம் பார்க்கணும். அந்த கிரகம் சம்பந்தமான பரிகாரத்தை பார்க்கணும். அந்த கிரகம் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது. அந்த நிறைய கோயில்கள் இருக்கு. ஓகே, இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கிரகம் சம்பந்தமான கோயில்கள் நிறையவே இருக்கு. எது நமக்கு பலிக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தங்கமணியன் சார் ஒரு சில பரிகாரங்களை சொல்றாரு, கோபு சார் ஒரு பரிகாரம் சொல்றாரு, தென்னரசு சார் ஒரு பரிகாரம் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வேற வேற விதமான பரிகாரங்களை சொல்றாரு. இது அவங்களுக்கோட வாக்கு பலிதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, கரெக்டா வருது. ஸோ அதே மாதிரி நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பாருங்க. இப்ப ஒரு ஜோசியரா நம்ம பார்க்கும்போது நமக்கு இஷ்ட தெய்வங்கள், நம்ம அடிக்கடி போகக்கூடிய தெய்வங்கள், நம்ம அடிக்கடி அதாவது ஒவ்வொரு ஜோதிடரும் பாத்தீங்கன்னா நம்ம அந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, அந்த கோயில்களுக்கு போய் அங்க உள்ள வைப்ரேஷனை வாங்கிட்டு வர்றதுன்றது நமக்கு நல்லதாவே இருக்கும். ஸோ நமக்கு எந்த கோயில்கள் எந்த விதமான பரிகாரங்கள் இது சரியா வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்களை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது பலிக்கிறத பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தங்கமணியன் ஐயா சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்ப 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பாக்கியஸ்தானத்தை எடுத்து அந்த பாக்கியஸ்தானத்தை இயக்க சொல்றாரு. இப்போ 7ஆம் இடம்ன்றது சிம்மம் இல்லையா, அதுக்கு 9ஆம் இடம் எடுத்துக்கணும். 9ஆம் இடம் எடுக்கும்போது
மேஷமா வருது. மேஷம்ன்றது மலை சார்ந்த கோயில், மேஷம்ன்றது மலை சார்ந்த கோயில், இல்ல வந்து மலைக்கு மேல இருக்கிற கோயில். அந்த மாதிரி இப்போ முருகர் கோயில்ல பழனி நீங்க எடுத்துக்கலாம். பழனிக்கு போய் தெய்வத்தை கும்பிட்டு வர்றது, ஒரு அபிஷேகம் ஆறாறு காசு கொடுக்கறது, அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்க போயிட்டு வர்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இல்ல அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து தன்னதானங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து அந்த பரிகாரங்களை இப்படி எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் ரிஷபத்துக்கு 9ஆம் இடம்ன்றது மகரமா வரும். இப்போ மகரம் அப்படின்றது போது அது வந்து வண்ணான் இடம்னு சொல்லுவோம். வண்ணானுக்கு இப்போ அந்த ஒரு இஸ்திரி பெட்டி வாங்கி கொடுக்குறது, இல்லை வண்ணானோட பையனுக்கு ஹெல்ப் பண்றது, படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, இல்லை அந்த இடம்ன்றது கடல் சார்ந்த, கடலும் நிலமும் சார்ந்த ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த சதுப்பு நிலம் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு அந்த இடங்கள்ல உள்ள தெய்வங்களை வழிபடுறது, அவங்க உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு இடம் எடுக்கும்போது அதுக்கு 9ஆம் இடம், அது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தை இயக்கணும்னா இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் அப்படின்றதுதான் இங்க கான்செப்ட். அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டி கோபு சார் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை வந்து பரிகார ஸ்தானமா சொல்லி எடுக்க சொல்லுவார். ஒவ்வொரு எந்த பாவம் இருக்கோ அதுக்கு 7ஆம் இடத்தை பாருங்க, அந்த 7ஆம் இடத்துக்கு பரிகாரங்கள் சொல்லுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பரிகாரம் தான். இப்போ வந்து கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா மகரத்துக்குள்ள பரிகாரங்கள் என்ன, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய தோப்பு, இல்லை வந்து ஃபார்ம் ஹவுஸ், இல்லை வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கோயில்கள், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அங்க நீங்க போய் பரிகாரங்களை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களை, அதாவது உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை நீங்க சஜஸ்ட் பண்றது நல்லது. பட் எந்த கோயில் நீங்க சஜஸ்ட் பண்ணாலும், எந்த கோயில் நீங்க பண்றீங்களோ அந்த இடத்துக்கும் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்து அதனோட வைப்ரேஷன் நீங்க வாங்கிட்டு பண்ணும்போது இது வந்து இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பலிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ ஆயுள் சம்பந்தமான பரிகாரங்கள் நீங்க சொல்றீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரலாம். ஸ்ரீவாஞ்சியம் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் இருக்கு, ஆயுள் அங்க போய் பண்ணுங்க அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வர சொல்லலாம். ஆனா ஸ்ரீவாஞ்சியத்துக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துருக்கணும். நீங்க எந்தெந்த இடங்களை சொல்றீங்களோ அங்க ஒரு வாட்டியாவது நீங்க போயிட்டு வந்திருக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, இது இல்லாம இப்ப 7ஆம் இடத்துக்கு பரிகாரங்கள் சொல்லணும் அப்படின்னா 7 கம்பங்கள் வாங்கி முருகன் கோயில், இப்போ நம்ம என்ன சொல்றோம், துலா லக்னம், அதுக்கு 7ஆம் இடமான மேஷத்தை சொல்றோம். அங்க வந்து முருகன் கோயிலுக்கு 7 இடத்துக்கு லைட் கம்பம் வாங்கி கொடுங்க, இல்ல முருகன் கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல அனாதை இல்லத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப 7 மலை, திருப்பதி இப்ப ரிஷபத்துக்கு, விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் ரிஷபம், திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பதி வழிபாடு பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றோம். மகரத்துக்கு 7ஆம் இடம் கடல் வழிபாடு, இல்ல வந்து கன்னிக்கு 7ஆம் இடம் வந்து மீனம், கடல் வழிபாடு பண்ணுங்க, அந்த கடல் பக்கத்துல இருக்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பரிகாரம் சொல்லலாம். இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லலாம். இதை வந்து 7 தடவை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு 7 விளக்குகள் போடுங்க அப்படின்றத சொல்லலாம். விளக்குகள் போடும்போது பாத்தீங்கன்னா பொதுவா நெய் விளக்கு போடுறதுன்றது நல்ல விஷயம். அந்த நெய் விளக்க நம்ம அங்க போய் கடையில போய் வாங்காம அங்க நல்ல நெய் கொடுக்கறதுனாங்க. ஏன்னா நெய் எதுக்கு ஏத்துறோம் அப்படின்னா அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை உள்ள இழுத்துக்கிட்டு நல்ல சக்தியை வெளியே விடுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அதனால அந்த நெய் விளக்குன்றது, நெய்ன்றது பசு நெய்யா நம்ம எங்கேயாவது போகும்போது வாங்கிட்டு போயிட்டு அதை அங்கேயே ஏத்துட்டு மீதி நெய் இருந்தா கூட அந்த கோயில்ல கொடுத்துட்டோ இல்லை மற்ற பக்கத்துல இருக்கவங்க கொடுத்துட்டு கூட நீங்க வந்துடலாம் அப்படின்றது சிறப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 7 இப்போ திருமணத்துக்காக பண்றீங்க அப்படின்னா 7 நெய் விளக்கு ஏத்துறது அப்படின்றது பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிரகம் சார்ந்த கோயிலுக்கு போறீங்களோ திருமணம்னா 7 நெய் விளக்கு போடுங்க. 2ஆம் பாவம்னா 2 நெய் விளக்கு போடுங்க. இல்ல பொதுவா பார்க்கும்போது 27 நெய் விளக்கு போடுறது அப்படிங்கிறது நல்ல சிறப்பான அம்சமா இருக்கு. 27 இல்ல 27 மடங்குல 27, 54 இல்ல 108 அந்த மாதிரி போடுறதுன்றது சிறப்பாவே இருக்கு. உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நெய் விளக்கு போடுறது கூட எலுமிச்சம்பழத்துல உரிச்சிட்டு அதை இது பண்ணிட்டு எலுமிச்சம்பழ தோலை வச்சுட்டு அதுல நெய் விளக்கு போடுறதுன்றது நல்லாவே இருக்கு. நிறைய பேருக்கு அது பெரிய உதவிகளை பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஓகே, பொதுவா நான் எப்படி எடுக்கிறேன்னா இந்த 9ஆம் பாவத்தை இயக்குறேன். அதாவது எந்த பாவத்துக்கு பரிகாரம் வேணுமோ அதுக்கு 9ஆம் பாவத்தை இயக்குறேன். அது வந்து நிறைய இடங்கள்ல சக்சஸை கொடுக்குது.
ஒரு சில கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோமா அப்படின்னா இல்ல போயிட்டு வர முடியல, நமக்கு தெரியாம கூட இருக்கு. பட் அந்த விஷயத்த சொல்றோம், ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சொல்றோம். அதனால அது வந்து சக்சஸாவே அமையுது. அதனால நீங்க வேண்டிக்கும் போது உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பலிக்கணும் அப்படின்னா வேண்டிக்கிட்டாரு நீங்க அந்த பலன்களை சொல்லும் போது அது கண்டிப்பா பலிக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு சின்ன பலிக்கிறது. செய்தி, சரி சொல்லுங்க. ஐயா, ஒரு சின்ன செய்தி. ம். இந்த நேற்றுக்கு முந்தினத்து இந்த ஆன்மீக மலர்னு தினமலர்ல ஸோ அதுல கேட்கல. வந்து அவங்க போட்டிருக்காங்க. முந்தானத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆன்மீக மலர்னு தினமலர்ல வரும். சரி. கேக்குதா? அதுல வந்து அவங்க எழுதுறாங்க, ம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்துல விளக்கு போறது வந்து அவாய்ட் பண்ணுங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப விளக்கமா போட்டிருக்காங்க. ம். முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஓகே படிச்சு பார்க்கலாம். எலுமிச்சம்பழத்துல நம்ம விளக்கு போடுறாங்க. ஓகே அது ஓகே. வந்து முந்தானத்துக்கு வந்த வெள்ளிக்கிழமை ஆன்மீக மலர் தினமலர் ம். இருக்கு. அதனால அது கொஞ்சம் நீங்க அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எலுமிச்சம்பழம் வந்து தெய்வத்தோட அம்சம், அதை பொசுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. பட் பொதுவாக பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இப்போ நம்ம ஒரு பெரிய, அதாவது இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் நான் அந்த காலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 70-72 அந்த 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 பீரியட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரையாவது பெரியவரை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு பழத்தை நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை ஒரு பெரிய பழமா வாங்கிப்பாங்க. அப்போ இல்ல ஆப்பிள் வாங்குவாங்க, இல்ல எலுமிச்சம்பழம் பெரிய பழமா வாங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாவே இருந்தது. இவன் அந்த செய்தியும் அதுல போட்டிருக்கு, அந்த செய்தியும் அதுல எழுதியிருக்காங்க. ஓகே ஓகே. அப்படின்றது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குதுன்னு பார்க்க முடியுது. இது இல்லாம எலுமிச்சம்பழத்துக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கு. அதாவது உங்களோட தோஷங்களை விளக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம், எலுமிச்சம்பழத்தை சுத்தி தான் போடுறோம். உங்க தோஷங்களை விளக்குறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடுறோம். அந்த சுத்தி போடும்போது அந்த தோஷங்கள் விலகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயும் சரி இப்பயும் சரி எலுமிச்சம்பழத்தை சுத்திட்டு அதை உடச்சி பிரிச்சு தூக்கி போடுறத பார்க்க முடியுது. இப்ப கூட நிறைய இடத்துல இவங்க பார்க்க முடியாது. அப்போ வந்து நிறைய கடைகளை கடைசியில க்ளோஸ் பண்ணும்போது எலுமிச்சம்பழத்துல ஒரு கற்பூரத்தை வச்சு சுத்தி தூக்கி போடுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எலுமிச்சம்பழம்ன்றது ஒரு நல்ல பரிகாரமா அப்படின்றது இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ உள்ள கான்செப்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது தெரியல. பட் இது வந்து நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட எனக்கு பரிகாரங்கள் வகுப்புகள் நான் அட்டன் பண்ண எல்லாருமே, தங்கபாண்டியன் சாரா இருக்கட்டும், இல்ல கோபுவா இருக்கட்டும், இல்ல தென்னரசு சாரா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே பரிகார வகுப்புகள் சொல்லும் போது இந்த பாயிண்ட் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறத அதுல தீபம் போடுங்கன்றத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்க சொன்ன பதிவை நான் படிச்சு பார்க்கறேன். பட் இது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தோஷங்களை விளக்குதுன்றதை பார்க்க, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை போடுறோம் அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் ஏற்படுத்தி அந்த தோஷங்கள் வளர்க்கறதுக்கு நம்ம அதை பண்றோம். இது வந்து மேல இருக்க இதுல கூட நம்ம சில நேரங்கள்ல அதை எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய இங்க 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 2-3 இடத்துல கூட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அதுக்குள்ள வைப்ரேஷனை ஈஸியா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. நல்லா இருந்தது, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா அதை அறுத்துட்டு அதுல குங்குமத்தை தடவி வீட்டு வாசல்ல வைக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து தோஷங்களை விளக்குது அப்படின்னு. தோஷங்களை விளக்குறதுன்றது இல்லை, இந்த பேய் பிசாசுகள் சம்பந்தமா நமக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கு, வீட்டுல இருக்கு, வாசல்ல வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு அதுல வந்து அந்த குங்குமத்தை தடவி வாசல்ல வைக்கிறதுன்றது அது வந்து ஒரு பரிகாரமாவே அமையுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால அது ஓகே. நம்ம நீங்க சொன்னதையும் நான் படிச்சு பார்க்கறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் சொன்னது புரியுதுங்களா? புரியுது. ஓகே. ஓகே. அடுத்து வந்து பொதுவா பரிகாரம் அப்படின்னு பண்ணும்போது விருச்சிகமா இருந்ததுன்னா ராமேஸ்வரத்துல போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து குளிக்கிறது, அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிகாரங்கள் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். விருச்சிகமா இருந்ததுன்னா தீர்த்தம் வாங்கி ராமேஸ்வரத்துல போய் தீர்த்தம், ஏன்னா விருச்சிகம்ன்றது என்னது, கிணறு.
இல்லையா? ராமேஸ்வரத்துல கிணறு இருக்கு, 27 கிணறுல தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல தெளிக்கிறது, குளிக்கிறதுன்னு உள்ளது. பொதுவா பாத்தீங்கன்னா, ஓகே, இது வந்து தீர்த்தம்னு ஞாபகம் வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வந்து மழை பெய்யுது இல்லையா? அந்த மழை தண்ணியை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலோ 2 பாட்டிலோ பிரிச்சு வச்சு, அதாவது மழை தண்ணியை ஃப்ரெஷ்ஷா பிடிக்கணும். நடுவுல பாத்திரத்தை வச்சு பிடிக்கணும். அது வந்து ஏதாவது ஒரு குழாயில இருந்து வழியுது மேலே அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அழுக்கு சேர்ந்து வரும். ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் ஏர்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு அதுல மழை தண்ணியை பிடிச்சி அந்த மழை தண்ணியை ஒரு பாட்டிலையோ இதுலயோ வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வாரம் தெளிச்சுட்டு வர்றது, வீட்டுல தெளிக்கிறது அப்படின்றது பெரிய நல்ல விஷயமா இருக்கு. இந்த மழை தண்ணி ஒரு பக்கம். பிளஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல தீர்த்தத்துக்கு போறீங்க, அதாவது காவேரி சைடு போறீங்க, இல்ல கங்கைக்கு போறீங்க, இல்ல எங்கேயோ ஒரு நதி, பெரிய நதி ஓடக்கூடிய இடங்களுக்கு போறீங்க, அங்க உள்ள அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அதை வீட்டுல தெளிக்கிறதும் நல்ல விஷயம். இல்ல அதோட மழை தண்ணியை சேர்த்து தெளிக்கிறது நல்ல விஷயம். அங்க இருக்கிற தண்ணியை வந்து ஒரு 5-6 பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு இது மழை தண்ணியை சேர்த்துட்டோ இல்ல அந்த தண்ணியை டைரக்டா கொண்டு போய் அபிஷேகம் பண்றதுக்கு, நீங்க வந்து எந்த கோயில போய் இப்ப அபிஷேகம் பண்றீங்க, இப்போ சிவனுக்கு அபிஷேகம் பண்றீங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். அது காவிரி ஜலம்ங்க, இது காவிரி இது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டில் அதை ஊற்றி வச்சு அந்தந்த கோயில்ல கொண்டு போய் அதை கொடுத்து அந்த கோயில்ல அவங்க வந்து அதை கலந்து பண்ணும்போது நமக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்க்க முடியுது. இதை நம்ம தீர்த்தமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காவிரி இதுல ராமேஸ்வரத்துல போயிட்டு 27 தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்க ஒரு சின்ன பாட்டில போட்டு கொண்டு போய் கோயில்ல கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம். இல்ல மழை தண்ணி கிடைச்சதுன்னா மழை தண்ணியை கொண்டு போய் கோயில்ல கொடுத்து அதை சேர்த்துக்கலாம். இல்ல வீட்லயும் தெளிச்சு விடலாம். அது இல்லாம நீங்க வந்து பெரிய ஆறு உள்ள இடத்துக்கு போறீங்க, இப்ப காவேரிக்கு போறீங்க, கங்கைக்கு போறீங்க, இல்ல வைகைக்கு போறீங்க, எங்கேயோ பெரிய ஆறு ஓடக்கூடிய இடங்களுக்கு போறீங்க, அங்க உள்ள தண்ணி அதாவது நல்ல தண்ணியா இருக்கணும். அந்த தண்ணியை சேமிச்சு எடுத்துட்டு வந்துட்டு அது ஒரு 5-6 பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து தெளிக்கிறது, இல்ல வந்து கோயிலுக்கு கொடுக்கறது, அதுல பண்றது, அல்ல அதை நம்ம தண்ணியில ஊற்றி குளிக்கிறது அப்படிங்கிறது தோஷங்களை விளக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது இல்லாம பொதுவா பாத்தீங்கன்னா தோஷ விளக்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு நாள்ல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது உப்பையும் மஞ்சளையும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில போட்டு அந்த தண்ணியை எனக்குள்ள தோஷங்களை விளக்குங்கன்னு சொல்லி குளிக்கிறதுன்றது நல்ல விஷயமா இருக்கு. இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மிதுனம்னா நம்ம விசேகம்னா இது எடுத்துக்கிறோம். மிதுனம்னா பள்ளி, ஸ்கூலு, இல்ல வந்து காலேஜ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அங்க சூரியன் இருந்ததுன்னா அரசாங்க பள்ளிக்கு ஹெல்ப் பண்றது, செவ்வாய் இருந்ததுன்னா தெலுங்கர் பள்ளிக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி நம்ம பிரிச்சு அதை பார்த்துக்கலாம். இப்ப மகரம்னா ஏற்கனவே சொன்ன வண்ணானுக்கு ஹெல்ப் பண்றது, ரிஷபம் வந்து சந்திர பௌர்ணமியில அன்னதானம் பண்றது, இல்ல நிலாச்சோறு கொடுக்கறது, 4-5 சோறு பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது, சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வெளியில போய், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வெளியில போய் பாக்குறது, இதெல்லாம் வந்து எல்லாம் சிறப்பான அமைப்பாவே இருந்தது. ஓகே, இப்பயும் அதை நம்ம பண்ணலாம். இப்ப ஏதாவது திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ரிஷபமா இருந்ததுன்னா சித்ரா பௌர்ணமியில வெளில போய் அன்னதானம் கொடு, சித்ரானத்தை கொடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதுக்கு அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்களை சஜஸ்ட் பண்ணுங்க. இது வந்து சிறப்பாவே அமையுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது இல்லாம வாழ்வியல் பரிகாரமா ஒரு பரிகாரத்தை நான் எங்க அக்கா பையனுக்கு சொன்னேன். அதாவது 2012 கற்பகம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம். கற்பகம் 2012-13 இருக்கும், இல்ல 14 நினைக்கிறேன், 2014. ஓகே, 2014 கற்பகம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம். கற்பகம் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அங்க வந்து இந்த கேபி படிக்கிறோம். அங்க கேபி படிச்சுட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு சார் வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படி பரிகாரம் பண்ணலாம். அதாவது இதுல வந்து கேபியில வந்து பரிகாரம்ன்றது கிடையாது, ரொம்ப அதிகமா அவங்க சொல்றது இல்லை. அவரு நார்மலா சொல்லும்போது வாழ்வியல் பரிகாரமா என்ன சொன்னார் அப்படின்னா, பொதுவா நம்ம அந்த காலத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், அதாவது வீட்டுல வந்து திருமணம் ஆனவங்களை கூப்பிட்டு வீட்டுல அதிகமா சாப்பாடு போடும்போது நமக்கு வந்து திருமணம் அந்த வீட்டுல திருமணம் நடக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு குழந்தைய கூப்பிட்டு நம்ம கொஞ்சுறது அப்படின்றத பார்க்கும்போது அந்த காலத்துல கன்னி பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சுறது, குழந்தைய வச்சுக்கிறது, மடியில வச்சுக்கிறது, இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ அதெல்லாம் கெட்டு போச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாராவது வந்தாங்கன்னா அடுத்த குழந்தைய எடுத்து கொஞ்சுங்கன்னாவது சொல்லலாம். கொஞ்சம் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வாழ்வியல் பரிகாரமாவே அமையும்.
இதே மாதிரி நம்ம வந்து வீட்டுல கல்யாணம் ஆகாதவங்கன்னா நீங்க எந்த கல்யாணத்துக்கு போறீங்கனாலும் அந்த கல்யாண தம்பதிகளை வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்றது வாழ்வியல் பரிகாரமா இருக்கு. இது ஒரு பக்கம். அங்க எனக்கு சொன்ன கான்செப்ட் என்னன்னா, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க அப்படின்னா நீ எந்த கல்யாணத்துக்கு போனீங்கனாலும் அந்த கல்யாணத்துல போயிட்டு சாப்பாடு பரிமாற இடத்துல போய் சாப்பாடு பரிமாற பண்ணுங்க. சாப்பாடு பரிமாற பண்ணணும். அதை பண்ணிட்டு அங்க இருக்கிற அந்த எச்ச சோறை நம்ம எந்த எச்ச இலையை எடுக்கணும். எச்ச இலையை எடுத்து போடுறதுன்றது நல்ல விஷயம். ஏன்னா அங்க இந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்யும் போது நம்மளை பாக்குறவங்க பரிதாபமா பார்ப்பாங்க. ஐயோ இவங்க கல்யாணம் வேலை பாருங்க என்னென்ன வேலை பண்ண, அந்த மாதிரி அவங்க பேச 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 நமக்கு தோஷங்கள் விலகுது. அந்த தோஷங்கள் விலகி நமக்கு திருமணம் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை நான் வந்து 2014 வந்து நிறைய பேருக்கு சொன்னேன். அதை கேட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன். எல்லாரும் சிரிச்சாங்க. யாரும் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இதை வந்து எங்க அக்கா பையனுக்கு வந்து அப்ப கல்யாணம் ஆகாம இருந்தது. அவனுக்கு வந்து இதை சொன்னா அவன் 4-5 இடத்துல போய் பண்ணா 2015 அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, அவனுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் சில தோஷங்கள்லாம் இருந்தது. 2015 அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு போல எந்த கல்யாணம் நடந்தாலும் போக சொல்லுங்க. அதாவது இப்ப உள்ள ஆட்கள் யாருமே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து போறதுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்படி இல்லை, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாண மண்டபத்துக்கு போக சொல்லுங்க. அந்த மண்டபத்துல சாப்பாடு பரிமாற சொல்லுங்க. சாப்பாடு பரிமாறிட்டு அந்த எச்சரிக்கை எடுக்கும்போது இப்பெல்லாம் வந்து கான்ட்ராக்டர் வச்சு அவங்களாம் எடுக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 4-5 எச்சரிக்கையை நம்ம எடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். அவ்வளவுதான். எடுத்து ஹெல்ப் பண்றது அப்படிங்க. அதுவும் அடுத்தவங்க பாக்குற மாதிரி இது எல்லாத்தையும் பண்றது. அங்க வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து பேசணும். அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களோட தோஷங்கள் விலகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா பையனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அந்த பராசர மணிமன்றத்துல ஒரு ஆண்டு விழா நடத்துறாங்க. இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. அங்க இந்த விஷயம் நான் பேசல, அங்க வந்தவங்க 2-3 பேர் பேசுனாங்க. அப்ப நான் வந்து இதை சொன்னேன். அன்னைக்கு நடந்தது உண்மைதான், இப்படி நடந்திருக்கு. நான் 2-3 பேருக்கு இதை சொல்லியிருக்கேன், பழிச்சிருக்கு அப்படின்றத பேசப்பட்டது. இந்த விஷயத்த நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேபி நான் டைரக்டா சொல்லும் போது ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். இதை வந்து நீங்க உங்களுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் யாருக்கா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் வரக்கூடிய ஜாதகருக்கும் இதை சொல்லி புரிய வச்சீங்கன்னா நல்லபடியாவே அமையுது. இது ஒரு நல்ல பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரமாவே அமையுது அப்படிங்கறத சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லாட்டி அடுத்த சார்ட்டுக்கு போயிடலாம். இல்ல டவுட். ஓகே, ஓகே. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பள்ளி அறை பூஜை பார்க்கறதுன்றது நல்ல அமைப்பா இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பள்ளி அறை பூஜையை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணும் இல்ல ஹோமங்கள் பண்ணணும்னா பள்ளி அறை பூஜையை அடிக்கடி பார்க்கறதுன்றது நல்ல விஷயம். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்க போய் அந்த ஹோமங்களை பண்றதுன்றது நல்ல விஷயம். இப்ப பெண்ணா இருந்ததுன்னா சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணலாம். ஆணா இருந்ததுன்னா கந்தர்வ ஹோமம், கந்தர்வராஜ ஹோமம் அப்படின்றத பண்ண முடியுது. இல்ல ஆண் பெண் 2 பேருமே புனர்விவாக ஹோமம் அப்படின்றத பண்றதுன்றது சிறப்பா இருக்கு. ஸோ இந்த பரிகாரங்களும் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது. இதை வந்து திருவண்ணாமலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவருக்கு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி பள்ளியறை பூஜையை அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் பள்ளியறை பூஜையை பார்த்து அடுத்த நாள் இந்த ஹோமங்களை பண்ணுங்க அப்படின்னா அவர் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த விஷயங்களும் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது. இதை பண்ண சொல்லுங்க. நீங்க வரக்கூடிய ஜாதகங்களுக்கு இதை பண்ண சொல்லுங்க. புனர்விவாக ஹோமம் அப்படின்னு இது வந்து ஒரு ஹோமத்துல ஒரு டைப்பு. நீங்க அந்த பண்ணக்கூடிய ஐயர்களை கேட்டீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க.
போலாங்க. ஒரே நிமிஷம் அது போகல தான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த சார்ட்டுக்கு வந்து ஓகே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ பொதுவா திருமணம் அப்படின்னு பண்ணும்போது சுக்கிரன் நீசமா இருக்க பீரியட்ல கண்டிப்பா திருமணத்தை அவாய்ட் பண்றது நல்லது. சுக்கிரன் நீசமான இடத்துல திருமணம் பண்றது நல்லது. ஆனா சுக்கிரன் நீசமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கு நிச்சயமா சுக்கிரன் நீசமான பீரியட்ல திருமணம் பண்ணக்கூடாது. பொதுவாக நிறைய முகூர்த்தங்கள் பார்க்கும்போது சுக்கிரன் நீசமா இருந்தா கூட அந்த நேரத்துல திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, பார்க்க முடியுது. ஆனா ஒரு ஜாதகத்துல கலப்பு காரணம் என்னங்க, லக்னம் ஃபிக்ஸ் பண்ணும்போது திரும்ப லக்னம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். முகூர்த்த லக்னம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில ஜாதகத்துல கலத்திர காரகன் பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்ல 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, கண்டிப்பா அவங்களுக்கு சுக்கிரன் நீசமான பீரியட்ல திருமணம் பண்ணாது. சுக்கிரன் நல்லா இருக்க பீரியட்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் பண்ணும்போது சுக்கிரனும் குருவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க நல்லா இருக்க பீரியட்ல மட்டும்தான் அது பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா இதை பாத்தீங்கன்னா எல்லா முகூர்த்தத்துக்கு அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா இங்க நமக்கு 7ஆம் அதிபதியோ இல்ல கலத்திரக்காரன் சுக்கிரனோ ஒருத்தர் ஜாதகத்துல பாதிப்பு அடைஞ்சதுன்னா அந்த பீரியட்ல கண்டிப்பா இவங்களுக்கு பண்ணாது. அதே மாதிரி குரு பாதிக்கப்பட்ட பீரியட்ல குழந்தைக்கான முயற்சிகளை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ 2ஆம் அதிபதி நீசம், 5ஆம் அதிபதியும் நீசம், 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு 6-8 இருந்து நீசமாவோ அஸ்தங்கமாவோ எப்படி வேணாலும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3 பேர்ல யாராவது ஒருத்தரோ இல்லை எல்லாருமே 6-8 இருந்து நீசம் அஸ்தங்கம் இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது காலதாமதமான திருமணங்கள். ஸோ இது வந்து ஒரு 2-3 விஷயங்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதை பார்க்கணும். 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டாரு, 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டாரு, கலத்திரக்காரன் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டாங்க, லக்னாதிபதியும் ஒரு 4-5 விஷயங்கள் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுக்கு பரிகாரமா பார்க்கும்போது இந்த 5 கோயில்களுக்கு போயிட்டு அங்க திருமணம் சம்பந்தமான அர்ச்சனைகள், அங்க திருமணம் சம்பந்தமான என்ன பரிகாரங்கள் சொல்றாங்களோ அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றது வந்து நல்லது. திருமணஞ்சேரி, திருவெல்விக்குடி, திருவிழிமலை, திருமணப்பாடி, நித்திய கல்யாண பெருமாள் இதை வந்து பண்றதுன்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸோ இந்த பரிகாரங்கள் இதுவும் வந்து அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பாதிப்புகள், பாவ பாதிப்புகள், 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு, 2 பேரும் பாதிக்கப்பட்டாங்க, இந்த பரிகாரத்தை நீங்க சொல்லலாம். இல்ல 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3 பேருமே, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க சொல்றதுன்றது சிறப்பா இருக்கு பார்க்க முடியுது. எங்க அக்கா பொண்ணுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ற திருமணஞ்சேரி இங்கெல்லாம் போயிட்டு வர சொன்னோம். அது இல்லாம சென்னையில வந்து இந்த கபாலீஸ்வரர் கோயில், அந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா ஒரு 7 கோயில்கள் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரே நாள்ல போய் எல்லா கோயிலையும் பண்ணிட்டு வர சொன்னோம். அதுவும் வந்து ஒரு நல்ல இதுவாகவே அவங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து பண்றது நல்ல அமைப்பா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஓகே ஓகே, அடுத்து சார்ட் போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா பார்க்கும்போது இந்த இரட்டை விநாயகர் கோயில், இல்ல கல்யாண விநாயகர் கோயில், இந்த கல்யாணம் அப்படின்ற நேமோட வரக்கூடிய தெய்வங்கள், கல்யாண சுப்பிரமணியன், கல்யாண சுந்தரேஸ்வரர், இந்த மாதிரி இருக்கிற கோயில்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்றது, அந்த கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுன்றது ஒரு நல்ல அமைப்பாவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஸோ பரிகாரங்கள் அப்படின்றத பார்க்கும்போது இவ்வளவுதான் பரிகாரங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பரிகாரங்கள். மற்றபடி உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்த்துக்கிட்டு உங்க வாக்கு பலிதத்தை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வாக்கு பலிதம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2ஆம் இடத்தை நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல பலப்படுத்திக்கிட்டு வரணும். உங்களோட குலதெய்வ அருள் நீங்க வேணும். குலதெய்வத்தை அடிக்கடி கும்பிடுறது நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது, ஏதோ ஒரு தெய்வத்தை வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை
நீங்க வந்து எனக்கு வாக்குப்பளிதம் கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அது எது எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பரிகாரங்களை சொல்லும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்குது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்றாங்க. எல்லாருக்கும் பரிகாரங்கள் பலிக்குதா அப்படின்னா பலிக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு தான் ஒரு சில பரிகாரங்கள் பலிக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போறது நல்லது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போறது நல்லது, ஒரு சிலருக்கு விநாயகர் கோயிலேயே அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி திருமணம் சரி இது இங்கெல்லாம் போயிட்டு வர்றதுன்றது நல்ல விஷயமா. ஸோ யாருக்கு எந்த பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்க முதல்ல அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அதனோட வைப்ரேஷனை வாங்கிக்கணுன்றது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஒரு சிலருக்கு இந்த சொல்லி பாருங்க யாருக்கு எப்படி பலிக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு அதை வந்து நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நீங்க ரெகுலரா சொல்ல 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 கண்டிப்பா உங்களுக்கு பலிதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது இல்லாம பொதுவா அந்த வாழ்வியல் பரிகாரங்களா சொல்றது நல்லது. அதாவது நான் சொன்ன மாதிரி தேர் திருவிழாக்கு போறது, சகடைனா ராட்டினத்துல சுத்துறது, இல்ல வந்து கேது சம்மந்தப்படுறவங்க மொட்டை போடுறது, இல்ல ராமேஸ்வர தீர்த்தத்துல தண்ணி வாங்கிட்டு வந்து அதை வீட்டுல தெளிக்கிறது, அதுல குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது. வாழ்வியல் பரிகாரமா சொல்லலாம். அன்னதானம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. கோயிலுக்கு சாமிக்கு கும்பிடும் போது இல்ல அபிஷேகம் கும்பிடும்போது வஸ்திரங்கள் சாமிக்கு கொடுக்கறதுன்றதும் சிறப்பா இருக்கு. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பரிகாரமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைப் ஆஃப் பரிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பாருங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் அந்த அன்னதானம் பண்றது, வஸ்திரதானம் பண்றது, தர்மங்கள் அப்படின்றது தான் நம்ம தலையை காக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வாழ்வியல் பரிகாரமா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவ்வளவுதாங்க பரிகாரத்துல. இது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க சார். ஒரு சின்ன இது விளக்கம் தான். முகூர்த்தம் லக்னம் குறிக்கிறோம் இல்லைங்களா சார்? இப்ப அது மட்டும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க சார். இப்ப 11 சூரியன் இருப்பது அப்படிங்கிறீங்க. இல்ல இப்ப முகூர்த்த லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா பாத்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள லக்னம் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ கண்டிப்பா திரிசூன்யத்துல இருக்கக்கூடாது, அவயோகி சாரத்துல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்கு கெடுதலான விஷயம் எதுன்றது அவங்களுக்கு 6, 8, 12 இருக்கிற கிரகத்தோட சாரத்துல இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு எது நல்லது அப்படிங்கறத பார்த்து அது லக்னம் பாக்குறதுன்றது ஒரு பக்கம் நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது சூரியன் 11 இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். பொதுவா பாத்தீங்கன்னா சூரியன் காலையில 6-7 முகூர்த்தம் வைப்பாங்க. அப்ப சூரியன் வந்து லக்னத்திலேயே இருக்கும். ஸோ சூரியன் லக்னத்துல இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து 11 இருக்கிறதுன்னு நல்ல விஷயம். ஏன்னா பொதுவா சூரியன் 11 இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா 10-12 முகூர்த்தம் தான் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி 9-10 கூட சரியா வராது. 9-10 கூட 10 மணி கிட்டத்தட்ட சூரியன் 11க்கு போன மாதிரி வச்சுக்கிட்டு பண்றதுன்றது நல்ல விஷயம். சூரியன் 11 இருக்கிறது இல்ல லக்னத்துல இருக்கிறது. இப்ப லக்னத்துல கூட பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி சூரியன் இருக்கிற இடத்துக்கு தாண்டி போயிருக்கும். அப்ப சூரியன் 12 இருக்க மாதிரி ஆயிடும். சோ அதுவும் வந்து நல்ல விஷயம் அல்ல. அதனால அதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அந்த லக்ன புள்ளி அப்படின்றத பாக்குறது நல்ல விஷயம். இது ஒண்ணு. ரெண்டாவது அன்னைக்குள்ள அவங்களுக்கு தாராபலன் உள்ள மாதிரி சந்திரனை அமைக்கிறதுன்றது நல்ல விஷயம். இது இல்லாம 7ஆம் இடத்தோட பாவகிரகங்கள் சம்பந்தப்படக்கூடாதுன்றதை பார்க்கிறோம். பட் பொதுவா இது வந்து நிறைய இடத்துல அமையறது இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுக்கு குரு பார்வை, சுபர் பார்வைகள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ 7ஆம் இடத்துல 2 பேருக்குமே பாவகிரகங்கள் அன்னைக்கு லக்ன பாவர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அன்னைக்குள்ள விவாக சக்கரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். இது நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு இந்த தோஷங்கள் விலகுதுன்றதை பார்க்க முடியும். ஓகே. இது இல்லாம பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சத்துல லக்னத்தை அமைக்கிறதுன்றது நல்லதா. இப்ப நீங்க விவாக சக்கரம் எல்லாருக்குமே போட்டுதான் முகூர்த்தம் குறிக்கலாமா சார்? அது கரெக்ட் தானா? விவாக சக்கரம் போடணுமா கம்பல்சரியா? கம்பல்சரின்றதுல இது நார்மலா வந்து நிறைய பேருக்கு நல்லதாவும் அமையுது, கெட்டதாவும் அமையுது. ஆனா இது கெட்டதா அமைஞ்சு அங்க லக்னமும் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து அது பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பா அது பிரச்சனை. ஒரு சில ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்துல திருப்பதியில போய் பிரச்சனை அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல விஷயம் அப்படின்னு அங்க போய் அங்க ஒரு திருப்பதி கோயில் பக்கத்துலயே ஒரு மண்டபத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா திதிசூனி அந்த லக்னம் அவங்க வச்ச லக்னம் பாத்தீங்கன்னா திதிசூனியத்துல இருந்தது. ஸோ அவங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல விஷயம், விவாக சக்கரம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அவங்க லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா அன்னைக்கு திதிசூனி ராசியில லக்னமா வச்சு எனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துல அவங்க பிரிஞ்சுட்டாங்க.
ஸோ நம்ம விவாக சக்கரம் மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற விஷயங்களையும் அன்னைக்கு பார்க்கணும். அவங்க ஜாதகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன் கெட்டு போயிருந்தாருன்னா சுக்கிரன் அந்த நேரத்துல எந்த விதத்திலையும் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடாது, அஸ்தங்கம் இருக்கக்கூடாது, நீசமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். லக்னம் இது வந்து பார்த்து பண்றதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். யாருமே பொறுமை இருக்காது. ஆனா இதை வந்து கரெக்டா சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நல்ல விஷயமா அமையும். அடிஷனலா ஒரு தகவல் இல்லையா? சொல்லுங்க. முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது சாந்தி முகூர்த்தத்துக்கும் அதே தாராபலம் நல்லதா இருக்குன்றது கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஏன்னா சாந்தி முகூர்த்தம் தான் 2 பேரும் சேரக்கூடிய ஒரு நேரங்கள். அந்த நேரத்தையும் நம்ம வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து நல்லா அவங்களோட வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். இதை வந்து தாராபலம் இல்லைன்னா அந்த முகூர்த்தம் அவாய்ட் பண்ணும். ஆமா 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 ஆமா. இது வந்து இந்த நம்ம வெங்கடேசன் ராமசுப்பு கோயம்புத்தூர்ல இருக்காரு இல்லையா, அவர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கல்யாணம் எப்படி நம்ம என்ன முகூர்த்தம் பண்றோமோ இது பண்றோமோ, அட்லீஸ்ட் சாந்தி முகூர்த்தமாவது அன்னைக்கே பண்ணாம நல்ல முகூர்த்தமா பார்த்து பண்ணும்போது இவங்களுக்குள்ள பிரிவினைகள் வர்றதில்லை அப்படின்றத சொல்றாரு. அது இல்லாம குழந்தை பிறப்புக்கும் அவர் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. குழந்தை பிறக்காதவங்களுக்கும் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத ஒரு 4-5 கேஸ்ல சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. புரியல, என்ன சொல்றீங்க? புரியல. அதான் இந்த சாந்தி முகூர்த்தமோ இல்ல வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு திருப்பி நல்ல லக்னமா பார்த்து அவங்கள மறுபடியும் ஒரு 48 நாள் விரதம் இருக்க வச்சு அவங்கள ஒன்னா சேர வைக்கிறதுன்றது குழந்தை பிறப்புக்கு இதா. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா முகூர்த்த லக்னம் ஒரு பக்கம், அடுத்து சாந்தி முகூர்த்தமும் கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு நல்ல விஷயம். சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நம்ம இல்லாத பட்சத்துல வகுப்பு முடிச்சுக்கலாம். நல்லா இருக்கு. வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாரோட சார்பும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி கேட்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க. வகுப்பு மிக சிறப்புங்க ஐயா, மிக சிறப்புங்க. ஓகேங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 சார். சார் வகுப்பு